இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தேவன் என்கிற ஒரு தொடர் போதனையை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அதில் இன்றைக்கு நம்முடைய தேவனை பற்றிய இன்னொரு அம்சத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவன் மாறாதவர், இஸ் அன்சேஞ்சிங் காட், மாறாத தேவன் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த போதனை எவ்வளோ முக்கியங்கிறத ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அது சொல்லலைன்னா இந்த போதனையே அர்த்தமற்றதாகிடும். அந்த முக்கியத்துவம் விளங்கலைன்னா உங்களுக்கு அது எதுக்கு இதுன்னே புரியாது. ஏன் இது அவ்வளோ முக்கியம்? கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லையா? விசுவாசத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை. விசுவாசத்தில் தான் அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அப்படி தான் ரட்சிப்பை பெறுறோம். வாழ்க்கையும் விசுவாசத்தில் தான் வாழுகிறோம். முழுக்க முழுக்க எல்லாம் விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவன் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வந்த நேரத்துலேருந்து கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் தான் வாழுகிறோம். அப்போ விசுவாசத்தில் வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். விசுவாசத்தில் வாழும்போது தான் ஜெயம், வெற்றி அங்கே உண்டாகிறது. நிறைய பேர் இந்த விசுவாசத்தையே கற்றுக்கொள்கிறது கிடையாது. அந்த விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னு சொல்லியிருக்குது. ஆனால் இந்த வசனம் எங்கேருந்து வருது? அவர்கிட்டருந்து வருது. இந்த வசனத்துக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு நல்லா விளங்கிட்டால் தான் அவருடைய வசனத்தை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கொள்வோம், அதை நம்புவோம், அதை விசுவாசிப்போம், அதை பற்றி கொள்வோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம ரொம்ப நம்பி வாழ்ந்து அதை பயிற்சி விற்று அப்படி வாழணும்னா, விசுவாசத்தில் வாழணும்னா அதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்படி வாழணும்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எவ்வளோ ஆழமாக புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக விசுவாசத்தில் நாம் வாழ்வோம். அவர் எப்படிப்பட்ட தேவனுங்கிற அறிவு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் விசுவாசம் இருக்க முடியும். அதை தாண்டி மேலே போக முடியாது. அதுக்கு குறைவாகவும் விசுவாசம் இருக்க முடியாது. அது எந்த லெவலில் இருக்குதோ அந்த லெவலில் தான் நம்முடைய விசுவாசம். விசுவாசங்கிறது பல்ல கடிச்சிக்கிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்றது இல்லை. விசுவாசம் எப்படியாவது நான் நம்ப போகிறேன் இதை, அப்படி கிடையாது. விசுவாசம்ங்கிறது ஒரு மாதிரி ஆர்கானிக்காக வர்றது. அதாவது கர்த்தர் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு பெருக பெருக அவருடைய வார்த்தையை ரொம்ப ஆழமாக நாம் நேசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். பெரிய பல்ல கடிச்சிட்டு எடுக்கிற முயற்சி கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றது விளங்க விளங்க ரொம்ப அதிகமாக அவருடைய வார்த்தை மேலே நமக்கு விசுவாசம் உண்டாயிடுது. அதுதான் விசுவாசம் இல்லையா? அது மட்டும் இல்லை, அது ஒரு காரியம். அதை நான் சொல்லிட்டு வரேன், ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். அது இன்னொரு காரியம் இதில் முக்கியமானது என்னென்னா, உங்களுடைய நடக்கை, அதாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறீங்கிறது, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆராதனை எல்லாமே கர்த்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்கிற அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் ஆராதனை இருக்கும், உங்கள் ஜெபம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு திணறாங்க. ஏன்னா நானே திணறி இருக்கிறேன். வாலிப நாட்கள் எனக்கு யாரும் சொல்லலை பாருங்கள். இதெல்லாம் இவ்வளவு தெளிவாக அன்றைக்கி போதிக்காமல் விட்டாங்க. நான் நினச்சேன் வாலிப வயதில் பல சோதனைகள், வாழ முடியாது, யாராலையும் வாழ முடியாது, அவ்வளோதான் போச்சு, வெற்றிகரமாக வாழ முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நம்ம யூத் மீட்டிங் அது இதுன்னு வைப்பாங்க இல்லையா, அங்கெல்லாம் போய் என்னதான் அதான் சொல்கிறாங்களா, எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறது அப்படிங்கிற யாராவது சொல்கிறாங்களான்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. ஏதாவது வழி சொல்லுவாங்களா, எப்படி இந்த பாவத்தை எல்லாம் மேற்கொண்டு சோதனையெல்லாம் மேற்கொண்டு எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறது, எப்படி என் நடக்கையை எப்படி சரி பண்ணுவது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் செய்கிறது ரொம்ப நேச்சுரலாக வருது. பாருங்கள், தாய்மொழி தமிழ், அதுக்கு டியூஷன் வைக்க வேண்டியதாக இருக்குது. தானாக வர வேணாம் தாய்மொழி, ஏங்க தாய்மொழி தானாக வரணும்ல, எங்கே வருது? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் தேவையில்லை, தாய்மொழிக்கு மட்டும் டியூஷன். நான் கூட ஒரு வாத்தியார்ட்டு போவோம், அவர் கொட்டுவார் பாருங்க, கொட்டினார்னாலே தமிழ் வந்துடும் உங்களுக்கு, அந்த மாதிரி கொட்டுவார். தமிழ் வாத்தியாருடைய அடி தனி அடி, அது மற்ற வாத்தியாருடைய அடியை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அடித்து சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது தமிழை, தாய்மொழியாக இருந்தாலும். ஆனால் பாவத்துக்கு யாராவது டியூஷனுக்கு போயிருக்கீங்களா? டியூஷன் எடுத்தீங்களா? தானாக வருது. பாவத்தில் ஒரு டெஸ்ட்டு வச்சா 100க்கு 100 வாங்கிடுவோம். எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா பாவம்ங்கிறது தானாக வருது பாருங்கள். அது உள்ள நம்முடைய
நேச்சரோட கலந்துருச்சு, நம்முடைய சுவாபத்தோட. பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்கிறோம் இல்லையா, தானாக வருது. அது பாட்டுக்கு பாவம் செய்கிறதுன்றது ஒன்றும் சொல்லித்தரவே வேண்டியதில்லை, தானாக வருது. பிள்ளைய பார்த்தோன்னா ஐயோ எதுவும் பால் குடிக்குமான்னு இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள், இல்லாத வேலையெல்லாம் காமிக்கும் அது. ஏன்னா தானாக வருது, பாவங்கிறது தானாக வரக்கூடியது இல்லையா. அப்போ வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது, எப்படி நல்லா வெற்றிகரமாக வாழ்கிறது, பரிசுத்தமாக வாழ்கிறது, வெற்றிகரமாக வாழ்கிறது. இவ்வளோ சோதனையின் மத்தியில் நம்ம மனுஷர்கள் தானே, சோதனையில் விழுகிறதுன்றது ஒரு சாதாரண காரியம். ஆனால் அதில் எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறது, எந்த அளவுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சு வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் வெற்றிகரமாக வாழுவோம் இல்லையா. அவர் இட்டர்னல் காட், நம்முடைய நித்திய தேவன் அவர் அப்படின்றது போதிக்கும்போது நேபுகாத்நேசர் கதையை சொன்னேன். எவ்வளவு திமிரு, எவ்வளோ கொழுப்பு பாருங்கள் அவனுக்கு. ஒரு சிலையை செஞ்சு, அவ்வளோ பெரிய சிலையை செஞ்சு வச்சு இதை யாரும் வனங்கள்னா தூக்கி நெருப்பில் போடுவேன்னு சொல்லி இந்த 3 வாலிபரில் கொண்டு போய் நெருப்பில் போட்டு எல்லாம் பண்ணுகிறான். அவனுக்கு என்ன நினைப்புனா, என்கிட்ட பவர் இருக்குது, நினச்சா அவன் தலையை சீவிடுவேன், நினச்சா அவனை கொண்டு போட்டுருவேன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, உலகத்திலே சூப்பர் பவர் நான் தான், நம்பர் 1 சூப்பர் பவர் பாபிலோன், அதுக்கு ராஜா நான், உலகத்தையே ஆளுகிறவன் நான், என்னை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது, என்னை எவரும் கை வைக்க முடியாது, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன், நீ உயிர் வாழ போறியா இல்லையாங்கிறத நான் தீர்மானிக்கிறேன்ற மாதிரி காமிக்கிறான். அவ்வளவு கொழுப்பு, அவ்வளோ திமிரு, பெருமை, தன்னை பற்றி அவ்வளோ பெரிய ஒரு பெருமை. என்ன மாதிரி அவனும் கிடையாது. நான் நினச்ச தூக்கி நெருப்பில் போடுவேன், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவனுடையது. ஆனால் அவனுடைய பெருமையை நொறுக்கிறதுக்கு ஒரு காரியம் நடந்தது பாருங்கள். திடீர்னு ஒரு நிமிஷத்தில் இப்படி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறப்ப, பெருமையாக பேசுகிறான் பாருங்கள், ரொம்ப கொழுப்பெடுத்து போய் பேசுகிறான், ஒரு நிமிஷத்தில் புல்லை தின்றவனாக மாறினான். பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதான் நடந்ததுன்றாங்க. பைத்தியம் ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சா எப்படி இருக்கும்? உலகத்துலேயே நம்பர் 1 சூப்பர் பவர் ராஜா பைத்தியம் பிடிச்சிருச்சு, மிருகங்களோட போய் புல்லை தின்னுட்டு இருக்கிறான். நகம்லாம் வளர்ந்துருச்சு, வெட்டில் முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, காட்டு மிருகங்களோட வாழ்கிறான், ஆடு மாடுகளோட அதோடு ஒன்றா இன்னும் இருக்கிறான், சில காலம் அதில் கழிக்கிறான். இவன் பெருமையை எப்படி கொண்டாடுறாரு பாருங்கள் கர்த்தர். நீ ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறாரு, நான் தான் இங்கே ராஜா, நீ ஒன்று என்னன்னைக்கு ஆளுகிறவன் கிடையாது, நான் தான் என்னன்னைக்கு ஆளுகிறவன், நீ சும்மா கூஜா, நான் தான் ராஜான்றதை கர்த்தர் அவனுக்கு ஒரு நிமிஷத்தில் காமிக்கிறார். புல்லை தின்ற பைத்தியக்காரனாக மாறுறான். எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, யாரும் அவனை ஆண்ட கூட வரல. அந்த மாதிரி யாரும் மரியாதை கொடுக்கறது இல்லை, ஒரு மிருகம் மாதிரி ஆயிட்டான். பைபிளில் இருக்குது, வாசித்து பாருங்கள் 4ஆம் அதிகாரத்தில் தானியேல் புஸ்தகத்தில். அப்புறம் சில காலம் சென்ற பிறகு அவனுக்கு புத்தி வருது பாருங்கள். இந்த மிருகம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறப்ப அவனுக்கே புத்தி வருது, ஐயோ இவ்வளோ பெருமைப்பட்டுருக்கக்கூடாது, நம்ம வாயை தெரிந்து அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, நம்மளை பற்றி அவ்வளோ பெருசாக நினச்சிருக்கக்கூடாது, நமக்கு மேலே ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரு அப்படின்னு நினைவு வந்து கண்ணை மேலே தூக்கி பார்க்குறான். அப்படியே சொல்லியிருக்கு பைபிளில். வானத்தையும் பூமியும் படைத்த இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்குறான் பாருங்கள். பார்த்து அவரை புகழுகிறான், அவரை போற்றுகிறான், அவரை துதிக்கிறான், அவரை ஆராதிக்கிறான். உடனே அவனுடைய பைத்தியம் தெளியுது. அவனுக்கு முன்ன இருந்த மேன்மையை காட்டலாம் அதிக மேன்மையை கர்த்தர் தர்றார். கர்த்தர் வந்து நமக்கு மேன்மையை தரதான் விரும்புகிறாரு. ஆனால் அதுக்குன்னு கொழுப்பு எடுத்துடக்கூடாது இல்லையா. நம்ம நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார், நம்மளை உயர்த்தணும் தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அவனை பாருங்கள், அவனை அந்த மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையிலேருந்து மீட்டு கொண்டு வந்து அவனுக்கு முன்ன இருந்தது காட்டில் அதிகமான மேன்மையை தந்தார். அவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கிறான் வாழ்க்கையில், நம்மளை காட்டிலும் பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவன் கற்றுக்கொள்ளுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு இது சம்பவம் அது. அப்போ வாழ்க்கையின் பெருமையெல்லாம் போட்டு உடைக்குது இப்படிப்பட்ட உபதேசங்கள். நம்மளை பற்றி பெருசாக நினச்சிக்கிறோம், சில நேரத்தில் பெருசாக நினச்சிக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரத்தில் மனுஷர்கள் சாதாரணமாக அப்படி தான், நான் எனக்கு எல்லாம் இருக்குதாக்கும், என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது, என்கிட்ட அது இருக்குது என்னை யாரும் அசைக்க முடியாதாக்கும். பேச்சு கேட்டிருக்கீங்க இல்லையா? வீட்டுக்கு வீடு நேபுகாத்நேசருங்க இருக்கிறாங்க, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதாக்கும். நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆஹா ஓஹோ, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நான் நினச்சா அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் இறக்கம் உள்ளவர், அதனால தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க விடுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால்
நேபுகாத்நேசர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான், இவன் ராஜ்யம் வந்து ஒரு நிமிஷத்தில் கவலக்கூடிய ஒன்று, அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். இது புரிஞ்சிருச்சுனாலே வாழ்க்கையில் வெற்றி. ஆமாம், கர்த்தர் நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு, எனக்கு எல்லாம் மேன்மையும் தர விரும்புகிறாரு, எனக்கு எல்லாம் மகிமையும் தர விரும்புகிறாரு, எனக்கு நிறைய நல்ல காரியங்களை தர விரும்புகிறாரு, நல்லா வாழணும்னு விரும்புகிறாரு. ஆனால் என்றைக்குமே நான் அவரை மறந்துடக்கூடாது. இவைகளை நான் நம்பி இருக்கக்கூடாது, அவரை தான் நம்பி இருக்க வேணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் எவ்வளோ முக்கியன்றதை பாருங்கள். இந்த உபதேசங்கள் வந்து வாழ்க்கையை சீராக்குகிறது, நல்ல விதத்தில் வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது. ஒரு பயபக்தியோட மெய்யான தெய்வ பயத்தோடு வாழ்கிறதுக்கு, பெருமை பிடிச்சி அலையாமல், கண்டதையும் பேசாமல், கர்வத்தோடு வாழாமல், கர்த்தருக்கு முன்பாக ஒரு தாழ்மையோட, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வதற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை இப்படிப்பட்ட போதனைகள் அளிக்கிறது. அதுதான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆம்னி பிரசன்ட் காட். அவர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஒரே நேரத்தில் இங்கே இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார், இந்த ஊர்லேயும் இருக்கிறார், அந்த ஊர்லேயும் இருக்கிறார். சர்வ வியாபி அவர். அந்த உபதேசம் ஏன் முக்கியம்? இதெல்லாம் தியாலஜின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். பிரசங்கியார்களே போய் படிச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் கற்றுத்தர்றாங்க பாருங்கள். ஏன்னா நாங்களும் பைபிள் காலேஜ் வச்சுருக்கோம், கற்றுத்தரோம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், இது வந்து காலேஜில் நம்மளுக்கு ஸ்பெஷலாக கற்றுத்தர்றாங்க, சர்ச்சுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் போதிக்க ஆரம்பித்த காலத்தில் ஒரு பிரசங்கியார் என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் போதிச்சேன்னா ஜனங்களுக்கு ஒன்றும் விளங்காதுப்பா, நீ இந்த கெட்டகுமாரன் கதை, நல்ல சமாரியன் கதை, அந்த மாதிரி சின்ன கதையை சொல்லி ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி சிம்பிளாக முடிச்சிடணும். ஏன்னா ஜனங்கள்லாம் அறிவில்லாதவர்கள்ன்ற மாதிரி பேசுகிறாரு அவர். யாரும் யோசிக்கவே மாட்டாங்க, யாரும் சிந்திக்கவே திறமை இல்லை, யாருக்கும் அறிவே கிடையாதுன்ற மாதிரி பேசுகிறாரு. எனக்கு நல்லா தெரியுது, ஜனங்க வந்து சொல்லுங்கயான்றாங்க, நான் கேட்க விரும்புகிறேன், ஆழமாக பேசுங்க, நல்லா விவரித்து சொல்லுங்கள், எனக்கு நான் கேட்க விரும்புகிறேன்றாங்க. நான் அப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள். தியாலஜியை காலேஜோடு உள்ள அதை கொண்டாந்து சர்ச்சுக்குள்ளே நுழைச்சி விட்டேன். நான் இதை கொண்டாந்து சிம்பிளிஃபை பண்ணி ஜனங்க புரிந்து கொள்கிற விதத்தில், வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விதத்தில் போதிக்க ஆரம்பித்து விட்டேன் நான். அப்போ சர்வ வியாபின்றதை பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா, எங்கும் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதாளத்துக்கு சென்று, அதாவது நரகத்துக்கு சென்று படுக்கையை விரித்தாலும் அங்கே இருக்கிறீன்றான். அப்போ நரகத்திலே இருக்கிறான். அதுதான் இருக்கிறதுலே மோசமான ஆட்கள் இருக்கிற இடம், பொல்லாத கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். அது அங்கேயே இருக்கிறாருன்னா சாராய கடையில் இருப்பாரா? சிலருக்கு கோவம் வந்துடும், என்ன சாராய கடையில் இருக்கிறாருன்றீங்களா? நான் சொல்கிறேன், இருக்கிறார். பாவம் செய்கிறாங்களே மனுஷர்கள், அசிங்கமான காரியங்கள்லாம் செய்கிறாங்களே, கெட்ட காரியங்கள்லாம் செய்கிறாங்களே, பொல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்களே, அங்கே இருக்கிறாரா? அவன் செய்யும்போது அங்கே இருக்கிறாரா? இருக்கிறார். நான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், பைபிள் அடிப்படையில் சொல்கிறேன், அவர் எங்கும் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் இல்லை. சிலர் கேட்குறாங்க, ஏன் அங்கே இருக்கிறாரு? ஏன் இருக்கிறாருன்னா, நாளைக்கு நியாய தீர்ப்புன்னு ஒன்று வருது, இவர் நியாயாதிபதி. உங்கள் கேஸை 20 வருஷம் நீங்கள் இழுக்க முடியாது. நம்ம கோர்ட்டு மாதிரி இல்லை அது. நீங்கள் வந்து லாயரை கொண்டாந்து கதை பேசி பொய் சாட்சியெல்லாம் கொண்டாந்து விட்டு, இல்லை அவர் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை, இந்த கதையெல்லாம் பேச முடியாது. அதனால தான் அவர் சீனுக்கே வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நானே ஐ விட்னஸ், நீ செஞ்ச, நான் பார்த்தேன், கதை முடிஞ்சுது, போ, கேஸ் க்ளோஸ்ட். ஹலோ, அதுக்காக தான் அங்கே இருக்கிறாரு. எங்கும் இருக்கிறாருன்னா அங்கேயே இருக்கிறாரு. அதை நினைக்கும் போது பாவம் செய்ய ஓடாது பாருங்கள். சிலர் வந்து பாவம் செய்கிறத வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. காலேஜில் படிக்கும்போது சொல்லுவானுங்க, இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் ட்ரெயினில் போவோம் பாருங்கள், இந்த பசங்க ஞானிகள் இவங்கெல்லாம் நம்மளுக்கு உபதேசம் பண்ணிட்டுருப்பானுங்க. ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் பண்ணுறேன்னா நம்மளை கொஞ்சம் அப்படி இழுக்க பார்ப்பானுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமல்னு இருக்குது இல்லையா? அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த பசங்கக்கிட்ட. சொல்லலாம், ஏன்டா நீ இதுக்கெல்லாம் போயிட்டுருக்குற, இந்த வயசில் தான்டா ஆடணும், ஆட வேண்டிய வயசில் இப்படி இருக்கிறிய, கடவுளோட பைபிளை தூக்கிட்டு இப்போ மீட்டிங்கு போகிறேன்ற, பாட்டு பாடுறேன்ற, ஆடணும், இதை செய்யலாம் அதை செய்யலாம். மச்சான் யாருக்கும் தெரியாதுடா, யாருக்கும் தெரியாது. நான் யார்கிட்டையும் சத்தியமாக சொல்ல மாட்டேன், யாருக்கும் தெரியாது. நம்ம இதை செஞ்சால் எவருக்கும் தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சாலே போதுமே, உலகம் தெரிஞ்ச மாதிரி. இவன் தான் உங்கள் முதல் விரோதி. உங்கள் கழுத்து அறுப்பான் நாளைக்கு இவனே. நான் சொல்கிறேன், இவனை நம்புறவன் முட்டாள். அடுத்தது உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தூங்க விடாது, அது நிம்மதியாக இருக்க விடாது, சந்தோஷத்தை கெடுத்துரும். அதனால தான் பாவம் செய்யக்கூடாது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கடவுளுக்கு தெரியும்.
இங்கே எங்கே போனாலும் கடவுள் இருக்கிறார், என்ன செஞ்சாலும் கடவுள் பார்க்குறாரு. கடவுள் பார்க்காம எதையும் செய்ய முடியாது. கடவுள் இல்லாத இடமே கிடையாது. பாதாளத்தில் படுக்கையை விரித்தாலும் அங்கேயும் இருக்கிறவர் அவர். கடவுளுக்கு தப்பி கடவுளுக்கு மறைச்சு நீங்களும் நானும் எதுவுமே செய்ய முடியாது என்ற போதனை இது. எங்கும் வியாபித்திருக்கிறார்ன்றது, எல்லா இடத்துலையும் கர்த்தர் இருக்கிறார்ன்றது அப்படிப்பட்ட ஒரு போதனை. அதை நல்ல ஆழமாய் தியானித்து சிந்திக்கும் போது பாவம் செய்கிறதுக்கு பயப்படுவோம். நம்ம ஒரு தப்பான காரியத்தை செய்யும்போது ஒரு பயம் உண்டாகும். அதான் தெய்வ பயம். கர்த்தர் பார்க்குறார். நான் நியாயமான விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும், சரியானதை நான் செய்ய வேண்டும். நான் மனுஷன், தப்பாக செய்கிறது ரொம்ப சுலபம். என் நாடி நரம்பெல்லாம் தப்பாக செய்ய சொல்லுது. ஆனால் கடவுள் இருக்கிறார். அதை கேட்டேன், நான் அதை தியானிச்சிட்டேன். எங்கும் இருக்கிறார். சாராய கடைக்குள்ள ஆமாம் அங்கேயும் இருக்கிறாரு. ஐயோ அவர் கெட்டுற மாட்டாரா? இவர் நம்ம கடவுளே குடிச்சு கெட்டுருவாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை இல்லை. அதனால தான் அந்த சூரியனை பற்றி எக்ஸாம்பிளாக தியாலஜியன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கடவுளை பற்றி சொல்லும்போது அவரை சூரியனை கூப்பிடுறாங்க. பைபிளே அப்படி யூஸ் பண்ணுது. தியாலஜியில் அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. சூரியன்றது கடவுளை பற்றி சொல்லுது. அவர் சூரியன் மாதிரி. சாணி மேலே கூட சூரியன் ஒளியை வீசுது, ஒளி கதிர் வந்து அது மேலே படுது. அதனால் சூரியன் ஒன்றும் ஆகிடுறது இல்லை. அது நாத்தம் கூட சூரியன் மேலே ஏறுறது கிடையாது. சாணி ஒன்றும் இல்லாமல் போகும், அது மக்கி ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த ஒளி அதில் வீசுறதுனால அது சாம்பலாக போகும். ஆனால் சூரியனுக்கு ஒன்றும் ஆகாது. கர்த்தர் சாராய கடலையும் இருக்கிறாரு, கெட்ட இடங்கள்லையும் இருக்கிறாரு, தப்பு செய்கிற இடங்கள்லையும் இருக்கிறார், எல்லா இடங்கள்லையும். அதனால் அவர் தீட்டுப்படுவதே கிடையாது, அவர் கெட்டு போவது கிடையாது. அவர் பரிசுத்தர். இவைகளெல்லாம் அவரை ஒன்றும் செய்யாது. அவர் எதுக்கு இருக்கிறாருன்னா அவர் பார்க்குறாரு. நாளைக்கு கேஸு டக்குன்னு முடிஞ்சிடும். அவர்கிட்ட போய் நிற்கும்போது கதை பேச முடியாது, வேறு கதை சொல்ல முடியாது. ஐயோ நான் இல்லைங்க அப்படி பண்ணிட்டாங்க அதெல்லாம் பேச முடியாது. அவர் சொல்வார், எனக்கு தெரியும், நான் அங்கே இருந்தேனே, நான் பார்த்தேனே பாரு. வெரி சிம்பிள், முடிஞ்சிடும். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த உபதேசம் பாருங்கள் எப்படி இட் இஸ் கம்மிங் ஹோம் டு அஸ். நம்முடைய வாழ்க்கையே வந்து நம்மளை தொடுது. நீங்கள் டெய்லி தியானித்து பாருங்கள், கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்றதை. வீட்டிலேருந்து கிளம்பும்போது யோசிங்க, கர்த்தர் கூடயே வர்றாரு. தப்பி ஓட முடியாது, நோ எஸ்கேப். தெரியாமல் எங்கேயும் போயிட முடியாது. 4 பேருக்கு தெரியாமல் போகலாம், கர்த்தருக்கு தெரியாமல் போக முடியாது. அப்படின்னு நினச்சிங்கன்னா பாவம் செய்கிறத தவிர்ப்பீர்கள், தெய்வ பயத்தோடு வாழுவீர்கள். இதெல்லாம் சொல்லாதனால தான் கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு பாவம் செய்கிறதுன்றது சர்வசாதாரணமாகிடுச்சு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா சும்மா பாவம் செய்யாத, செஞ்சு நான் நரகத்துக்கு போவேன்னு சொல்கிறத விட இப்படி இந்த உபதேசத்தை சொன்னால், கர்த்தர் எங்கும் இருக்கிறார்ன்ற உபதேசத்தை ஆழமாக போதிச்சு அதை தியானிக்க வச்சா பாவம் செய்கிறது ரொம்ப லேசாக வரவே வராது. இருக்கீங்களா? அதனால தான் இது ரொம்ப முக்கியம். சரி, கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார்ன்ற உபதேசத்தை இன்றைக்கி பார்ப்போம். இது 3-4 விதத்தில் இதை பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு 3 வசனத்தை வாசிக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்குது கர்த்தர் மாறாதவருங்கிறதுக்கு, ஆனால் 3 வசனத்தை தான் நான் வாசிக்க போகிறேன். அது போதும். ஆனால் அந்த 3 வசனம் இல்லாமல் இதை பற்றி பேசுனா எஃபெக்டிவாக இருக்காது. அதனால தான் அதை வாசிக்கிறேன். அதை வாசித்த பிறகு இந்த உலகமும் அதில் உள்ளவைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அவைகள் எல்லாம் மாறுகிறவைகளாக இருக்கின்றன. கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். இந்த உலகமும் அதில் உள்ளவைகள் அப்புறம் கர்த்தர், இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க வேணும். இதை நிறைய பேர் பார்க்கவே இல்லை, நிறைய விசுவாசிகள் பார்க்கல. அதனால தான் கடவுளை மேன்மை பாராட்டுறதில்லை, கடவுளை சரியாக ஆராதிக்க முடியறதில்லை. அவருடைய மேன்மையும் மகத்துவம் இவர்களுக்கு விளங்கலை. அவர் எப்படிப்பட்டவர்னு விளங்கலை. எல்லார மாதிரி நினச்சிக்கிறாங்க இவங்க. அவரை மாதிரி இவரை மாதிரி எல்லாத்த மாதிரி தான் கடவுள். கடவுளையும் மற்ற எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறது. இல்லை இல்லை, இவர் மகத்துவமான தேவன். இவர் மற்றதெல்லாம் மாறுகிறவைகள், இவர் மாறாதவர். அப்படின்னும் போது இவருடைய மேன்மை நமக்கு விளங்குது. கையை உயர்த்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருக்கு முன்னால் கரெக்டாக வாழுவோம். இப்போ அந்த வித்தியாசத்தை பார்ப்போம். உலகம் அதில் உள்ளவைகளும் அப்புறம் கர்த்தர், ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் அதை பார்ப்போம். 3வது, கர்த்தர் மாறாதவராக இருக்கிறாருங்கிறதுக்கு 1-2 அப்ஜெக்ஷன்ஸ், ஆட்சேபனைகள் இந்த உலகத்தில் சொல்லுகிறார்கள். இல்லை அவர் மாறாதவர் இல்லை, மாறுறவர் தான் அப்படின்னு ஆட்சேபனை எழுப்புறாங்க. அதை பற்றி பேச போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் தெளிவு உண்டாக்கும் உங்களுக்கு. கர்த்தர் மாறாதவர்ன்றது இன்னும் ஆழமாக நம்ப வைக்கும். 4வது, இந்த மாறாதவர்ன்றது என் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது, என் வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குது, என் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, என்னுடைய ஜபத்துக்கு, என்னுடைய ஆராதனைக்கு, என்னுடைய நடக்கைக்கு எப்படி அது உதவுகிறது இருக்கிறது சொல்ல போகிறேன். அதோடு கூடவே
பாவிகளுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பாக இருக்கிறதுங்கிறதும் அதிலே வந்துடும். இந்த 4 விதத்தில் தான் அதை பார்க்க போகிறோம். முதல்ல அது 3 வசனத்தை வாசிப்போம். 102வது சங்கீதம், முதல்ல 102வது சங்கீதம் திருப்புங்க. 102வது சங்கீதத்தில் 25லேருந்து 27 வரைக்கும் வாசிக்கிறது. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். எப்படிப்பட்ட கம்பேரிசனை சொல்கிறாரு பாருங்க. பூமி அது அஸ்திபாரத்தையும் பற்றி பேசுகிறாரு. பூமியை பார்க்கும்போது அப்பா மனுஷர்லாம் ஒழிஞ்சு போகலாம், ஆனால் பூமி என்றைக்குமே இருக்கும், சாலிடாக ராக் சாலிடாக இருக்குது, இது எங்கேயும் போயிடாது, என்றைக்குமே இருக்கும் போல் இருக்குது. பூமியை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது, இது என்றைக்கும் இருக்குன்னு. வானத்தை பார்க்கும்போது அடையப்பா இதை யாரும் அசைக்க முடியாது, அப்படியே இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது அவைகள் எல்லாம் அழிந்து போகும். நீங்கள் வெளிப்படத்தில் வாசித்து பாருங்கள், வானம் இருண்டு போய் நட்சத்திரம்லாம் விழுந்து போய் அப்படிலாம் ஆகுன்ருக்குது. பூமி இன்றைக்கே அழிஞ்சு போயிட்டு இருக்குது. எத்தனையோ விதத்தில் பொல்யூஷன் அது இதுன்னு கெடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பூமியே அழிந்து போகும் என்று வேதமே போதிக்கிறது. அப்படிலாம் இருக்குது. நாம் எதை ரொம்ப ராக் சால்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அழிந்து போகக்கூடியவர், அவைகள் எல்லாம் அழிந்து போகும், நீரோ மாறாதவராக இருக்கிறீர். என்ன பெரிய வித்தியாசம், எப்படி ஹைலைட் பண்ணுது பாருங்கள். நம்ம இதெல்லாம் பெருசாக நினைக்கிறோம், நம்பிக்கை அதன் மேலே வைக்கிறோம், சில நேரத்தில் அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். வேதம் சொல்லுது அவர் மாறாதவராக இருக்கிறார், இவர் ரொம்ப விசேஷத்தமானவர். சரி, அது கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு வருவோம், இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுவோம். அதை இது மட்டும் இல்லாமல் மல்கியாவுக்கு திருப்புங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ஒரு வசனம் தெரிஞ்சாலே வாழ்க்கையில் உருப்பட்டுடலாம். ஒரே ஒரு வசனம் வாழ்க்கையை சரியாகிடும், ஜெபத்தை சரியாகிடும், நம்முடைய உபவாசத்தை சரியாகிடும், நம்முடைய வாழ்க்கையை சரியாகிடும், எல்லாத்தையும் சரியாக்கிடும். இந்த ஒரு வசனம் தெரியாதனால புரியாதனால தான் ஜெபமே இன்றைக்கி தாறுமாறாக இருக்குது. உபவாசம் கூட கத்தரை மாத்திரத்துக்கு தான் உபவாசம் இருக்கிறாங்க நிறைய பேர். கத்தர் என்னன்னு தெரியலங்க, ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து அவரை மாற்றிடலான்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஏன்னா கத்தர் எப்படிப்பட்டவர்னு தெரியல. இந்த ஒரு வசனம் ஒரு லைன் புரிஞ்சாலே வாழ்க்கை உருப்பிட்டுரும். என்ன சொல்கிறாரு பாருங்கள் 3:6 மல்கியாவில், நான் கர்த்தர் நான் மாறாதவர். சொல்லுங்கள், நான் கர்த்தர் நான் மாறாதவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நான் கர்த்தர் நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்ன கொஞ்சம் பிறகு விளக்குறேன். நான் என்ன சொல்ல வர்றாரு, எப்பா நான் மாறாதவர்ங்கிறத பற்றி சந்தோஷப்படு. ஏன்னா நான் மட்டும் மாறுற ஆளாக இருந்தால் நீ பண்ணுற அக்கிரமத்தில், நீ பண்ணுற அநியாயத்தில், நீ பண்ணுற பாவத்தில் இந்நேரம் காலி பண்ணிகிட்டு இருப்பேன் உன்னை. இந்நேரம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். அவ்வளவு அவிஸ்வாசம், அவ்வளவு முரட்டாட்டம், அவ்வளவு பெருமை உனக்கு அவ்வளோ இருக்குது. உனக்கு இன்றைக்கும் நீ இருக்கிறன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா, உங்கள் பாட்டனுக்கு நான் வாக்கு பண்ணி கொடுத்தேன், உங்களை ரட்சிப்பேன்னு சொல்லி, உங்களை நேசிப்பேன்னு சொல்லி, உங்களை காத்துக்கொள்வேன்னு வாக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் மாறாதவர். நீங்கள் எவ்வளோ தராங்க போனாலும் நான் உன் பின்னாலேயே வந்து உன்னை நேசித்து உனக்காக எல்லாம் பண்ணி உன்னை எப்படி திரும்ப என்கிட்ட கொண்டு வர்றதுன்னு பற்றி என் குமாரனையே அனுப்பி உன்னை ரட்சிக்க வேணா செய்வேன் ஒழிய உன்னை கைவிட மட்டும் பண்ணிட மாட்டேன். ஏன்னா நான் மாறாதவர். நான் மாறாமல் இருக்கிறதுனால தான் நீ நிர்மூலமாகலைன்றார். எல்லாம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் மாறாதவர்ங்கிறத பற்றி ஒரு பெரிய பாராட்டுதல் உள்ளத்தில் உண்டாகும். அதை மேன்மை பாராட்டுவீங்க. நல்ல காலம் கர்த்தர் மாறாதவர். அவர் உடன்படிக்கை மதிக்கிறார். உடன்படிக்கை சும்மா தூக்கி எறிஞ்சிடுறது இல்லை. நான் ஏதோ பாவம் செஞ்சிட்டேன்றதுனால உடன்படிக்கை தூக்கி எறிஞ்சிடுறது இல்லை. அவர் மாறாதவராக இருக்கிறார். எனக்கு இரக்கம் காட்டுறார். எத்தனை தடவை மன்னிக்கிறார், எத்தனை தடவை சேர்த்து கொள்கிறார். நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனால் சந்தோஷப்படு. ஏன்னா நான் மாறுறவனாக இருந்தால் என்னைக்கும் நீ அழிஞ்சு போயிருப்பேன்றார். அது நமக்கும் பொருந்தும் இன்றைக்கு. ஆமென். 3வது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும்
இல்லை. நிழல் வந்து இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே இருக்குது, அப்புறம் பார்த்தா அங்கே இருக்குது. நிழல் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் மாறுறதில்லை. கர்த்தர் இந்த நிழல் மாதிரி இல்லைங்க. கர்த்தர் சூரியன் மாதிரி என்றைக்கும் வீசிக்கிட்டே தான் இருக்கிறார். மேகம் அதை மறைக்கும் போதும் அவர் வீசிட்டு தான் இருக்கிறார். சூரிய ஒளி வீசிட்டு தான் இருக்குது. நமக்கு இருட்டாக இருக்கும்போது உலகத்தின் இன்னொரு பகுதியில் அது வீசிகிட்டே இருக்குது. ஏரோப்ளேனில் போகும்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானத்திலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். இங்கே அதனுடைய ஒளி தெரியுது, அங்கே வந்து இருட்டு தெரியுது. சூரியன் மறைவதே இல்லை, என்னைக்கு வீசிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி கர்த்தர் சொல்கிறார், நான் மாறாதவர், நான் எப்போவுமே ஒளி வீசிட்டு தான் இருக்கிறேன். இந்த மேகம் போல் இந்த நிழல் மாதிரிலாம் கிடையாது, மாறி மாறி வர்றதெல்லாம் கிடையாது. நான் எப்பவும் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, இந்த 3 வசனங்கள் இது அடிப்படையாக வச்சுக்குவோம். இதிலிருந்து நாம் போவோம். முதல்ல இந்த 2வது காரியத்தை பார்ப்போம். மாறுகிற எல்லாவற்றுக்கும் மாறாத தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். அதை ரொம்ப நல்லா நம்ம புரிந்து கொள்வது அவசியம். மாறுகிற எல்லாவற்றையும் பிறகு மாறாத தேவனையும், ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க வேணும். இன்றைக்கி ஜனங்க ஏன் தேவனை பெருசாக நினைக்கிறது இல்லை, ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது இல்லை, விசேஷமாக நினைக்கிறது இல்லை? அப்படி விசேஷமாக நினைக்காத போது, முக்கியமாக நினைக்காத போது, ஆராதனைக்கு வரும்போது கூட அம்மா ஏதோ வந்திருக்கிறேன், பாட்டு பாடுறாங்க, கோயிலுக்கு வந்திருக்கிறேன், எப்போ முடியும் டைமை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் ஒன்றும் பெரிய இவர் கிடையாது. அவங்க பார்வையில் கர்த்தர் வந்து ரொம்ப முக்கியமானவர் கிடையாது, அவர் ஒன்றும் பெரியவர் கிடையாது. ஏதோ வந்திருக்கிறேன் இல்லையா, அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் யாருன்னு புரியல அவங்களுக்கு. உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே உட்காந்துட்டு டைம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னால் போயிடுமா வீட்டுக்கு, ஃபஸ்ட்டு ஓவர் போடும்போதே இருக்கணுமே நம்ம. ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக தெரியுது, அது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் முக்கியமாக தெரியுது. எல்லாம் வாழ்க்கையில் மற்றது எல்லாம் முக்கியம், இந்த உலகத்தின் மற்ற காரியங்கள்லாம் முக்கியமாக தெரியுது. ஆனால் கர்த்தர் முக்கியமே இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த உலகத்தும் இதில் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் உள்ள தன்மையும் கர்த்தர் எப்படிப்பட்டவன்றது வித்தியாசத்தை பார்க்காம விட்டுட்டாங்க. இது யாரும் அவங்களுக்கு போதிக்கலை, தியானிக்கலை, இந்த மாதிரி சத்தியங்களை விட்டுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் தியாலஜின்னு நினச்சிக்கிட்டாங்க. கர்த்தர் மாறாதவர், அதை என்ன பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம் நினச்சிக்கிட்டாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் மாறாதவர். அது ஏன் அவ்வளோ பெரிய விசேஷம்? உலகத்தில் அத்தனையும் மாறிப்போம். நீங்கள் எதையாவது நம்பியிருந்தீங்கன்னா அது மாறிடும். இன்றைக்கி எல்லாம் மாறி போகிறதுன்றத ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் மாறிட்டே தான் இருக்குது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு காலத்தில் எஸ்டிடி பூத்தாக இருந்தது ஊரில். அப்போ ஒருத்தர் சொன்னார், என் பையன் அவ்வளோ சரியாக படிக்கலைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பூத்து வச்சு கொடுத்துட போகிறேன், 4 ஃபோனை வச்சு ஒரு பூத்து வச்சு கொடுத்தா பையன் நல்லா பொழைச்சிக்குவான், வாழ்நாள் முழுக்க அது போதும். இங்கே இப்போ எங்கே எஸ்டிடி பூத்து இருக்குது? இதை நம்பி பொழப்பு நடத்தினா போச்சு பொழப்பு, அவ்வளோதான். எஸ்டிடி பூத்தை வச்சு பொழைச்சிக்கலான்னு நினச்சா இன்றைக்கி கொஞ்சம் வருஷத்தில் எஸ்டிடி பூத்தே காலி. இப்போது ரோட்டில் பெருக்கிற ஆள் கூட ஃபோன் வச்சுன்னு தான் பெருக்கிறாங்க, ஃபோனில் பேசிக்கிட்டே தான் பெருக்கிறான். காய்கறி வியாபாரி வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு முன்னெல்லாம் கத்துவான், கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயம், பூசணிக்காய், தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருப்பான். இப்போ அவனே ஹை டெக்னாலஜி ஆகிடுச்சு, ரெக்கார்டிங் பண்ணி வச்சு ஸ்பீக்கரில் வச்சு போட்டு விட்டுறான் பாட்டுக்கு சொல்லுது என்னன்னு. அது சொல்லிகிட்டு இருக்கிற இவன் ஃபோன் எடுக்கிறான், எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. எடுத்து டக்குன்னு நம்ம வீட்டுக்கு ஒரு டயல் பண்ணுறது, அம்மா இன்றைக்கி என்ன வேணும், இது இருக்குதுமா அது இருக்குதுமா அப்படின்றான். சரிப்பா இதை கொண்டாடுனா டக்குன்னு கொண்டாந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போகிறாங்க. எங்கே பூத்து எங்கேயுமே காணும். திடீர்னு எல்லாம் போச்சு. இதை வச்சு பொழப்பு நடத்தலாம்னு நினச்ச ஆளுக்கு பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல, வேறு எதையா தேட வேண்டியதாக போச்சு. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். தொழில்கள்லாம் மாறும் பாருங்கள். இன்றைக்கி ஏஐ வந்துருச்சுன்னு சொல்லி ஊரே பேச்சாக இருக்குது, உலகம் முழுக்க அதை பற்றி பேசுகிறாங்க, பயப்படுறாங்க. அமெரிக்காவிலலாம் இது பெரிய பேச்சாக இருக்குது பாருங்கள். லட்சக்கணக்கான வேலைகள் போய்டுன்றாங்க. இந்த சாதாரணமாக கோடிங் பண்ணுற, இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க, கோடிங் பண்ணுற லோ லெவல் வேலை, அதெல்லாம் ஏஏ பார்த்துருன்றாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய ஆள் தேவையில்லை, மிஷினை பார்த்துருன்றாங்க. அப்போ எத்தனை பேருக்கு வேலை இழப்பு. இப்போ கூட அன்றைக்கி கூட வாஸ்தவம் 30,000 பேர் வேலை போச்சுன்னு ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் டக்குன்னு போய்டுது, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு
போயிடுது. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சாலும், எதை நீங்கள் பெருசாக நினைச்சாலும் நாம் முட்டாள்களாயிடுறோம். அதை நம்புறதுனால, அதை பெருசாக நினைக்கிறதுனால, அதை பெரிய மேன்மையாக நினைக்கிறதுனால, அதை ரொம்ப முக்கியம் நினைக்கிறதுனால, அதை பெருசாக நினைக்கிறதுனால நாம் முட்டாள்களாகி விடுகிறோம். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே மாறி போகும். எதையுமே நம்ப முடியாது. மனுஷர்களே நம்ப முடியாது. மனுஷர்கள் இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு வேறு மாதிரி இருப்பாங்க. புத்தி மாறிடுது அவங்களுக்கு. இன்றைக்கி நல்லவனாக இருப்பான், உங்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நாளைக்கு வந்து அவன் புத்தியை வேறு மாதிரி ஆகிடும். குணமே மாறிடும், புத்தியே மாறிடும், எண்ணமே மாறிடும். உங்களுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னால் அதை செய்ய மாட்டான். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. அவன் புத்தி மாறலைன்னா கூட திடீர்னு மூச்சு நின்றுச்சுன்னா போச்சு. எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன், ஐயோ எங்கள் சித்தப்பா செய்வார் நம்பிட்டு இருந்தேங்க, திடீர்னு போயிட்டாருங்க. பைபிளில் கவனிக்கணும். அதனால தான் சித்தப்பாவை நம்பி யார் வாழ சொன்னது? சித்தப்பா பேரில் நம்பிக்கை வைக்க சொல்லியிருக்குதா? சித்தப்பாவை நம்பு அப்படின்னு பைபிள் சொல்லுதா? கிடையாது. நம்ம நம்பணும். நம்ம முட்டாளில் இருக்கிறனால நம்ம நம்புகிறோம், அதை நம்புகிறோம், இதை நம்புகிறோம், நம்ம வேலையை நம்புகிறோம், நம்ம தொழிலை நம்புகிறோம், இதை நம்புகிறோம், அதை நம்புகிறோம். இந்த அரசாங்கம் அப்படி செய்யும், அந்த அரசாங்கம் எதாவது இந்த தேசத்துக்கு போனால் அப்படி இருக்கலாம், அந்த தேசத்துக்கு போனால் எதையோ நம்புகிறோம். பாருங்கள், எது மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு நாட்டு மேலே நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு அரசாங்கத்து மேலே நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு ஆட்சியின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு தொழில் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், வேலையின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம இருக்கிற பணம் சொத்து அது மேலே நம்பிக்கை வைக்கிறோம், எல்லாத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். நான் சொல்கிறேன், எல்லாமே ஒரே நிமிஷத்தில் மாறிடும். நேபுகாத்நேசருக்கு மாறின மாதிரி ஒரு நிமிஷம் பெரிய ராஜாவாக உலகத்தை ஆள்ற ராஜாவாக இருக்கிறான், அடுத்த நிமிஷம் புல்லை தின்னுக்கிட்டு மிருகத்தோட மிருகமாக இருக்கிறான். டக்குன்னு மாறிடும் சீன். இருக்கீங்களா? அப்போ நினச்சாலே பயமாக இருக்கு இல்லையா? நினச்சாலே பயப்படாதீங்க. என்ன மாறாதவர் ஒருத்தர் இருக்கிறார். அதுக்கு தான் வரேன் நான். இந்த பயத்தை உண்டாக்குறது நல்லது. அதெல்லாம் நம்பியிருந்தீங்கன்னா நிச்சயமாக பயப்படுவீங்க. ஆனால் கர்த்தரை நம்பியிருந்தீங்கன்னா எதுக்கும் பயப்படவே மாட்டீங்க. இதுதான் ஒரு அம்மா இங்கே வந்துட்டு இருந்துச்சு பாருங்கள். புருஷங்காரம் போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, இல்லாத இம்சை பாருங்கள். ஒரு ஹிட்லர் மாதிரி. நான் சொல்கிறத செய்ய, இல்லைன்னா தீத்துருவேன் ஒன்று அப்படின்ற மாதிரி. இந்த அம்மா அப்படி என்கிட்ட வந்து பேசும்போதே நடுங்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே கிடையாது பாருங்கள். அந்த மாதிரி ஆக்கி விட்டான். ஆளை நொறுக்கி அந்த ஆவியை முறித்து ஒரு தைரியமாக ஒரு மனுஷன்ட்ட நின்று பேசுறது கூட முடியல. அந்த மாதிரி வேணும். கொஞ்சம் மாதம் வந்துகிட்டு இருந்துச்சு பாருங்கள். அப்போ நான் இந்த மாதிரிலாம் போதிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் மாதம் வந்துகிட்டு இருந்தது. திடீர்னு போயிடுவான். நான் போயிட்டு மாத கணக்கில் போயிட்டு திருப்பி வருவான். வந்த உடனே மீன் குழம்பு வை, கறி குழம்பு வை, நல்லா உட்காந்து தின்னுவிட்டு அப்புறம் திருப்பி போயிடுறது. ஒன்றும் செய்கிறதில்ல, கேட்டால் அடிக்கிறது. இந்த மாதிரி போயிட்டு சில மாதங்கள் பொறுத்து வந்திருக்கிறான் பாருங்கள். அதுக்குள்ளே இந்தம்மா மைண்டு சரியாயிடுச்சு. இந்தம்மா இங்கே வருது இல்லை, இங்கே வந்து 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 அது கற்றுக்குச்சு. ஐயோ, அது புருஷனை கூட நம்பக்கூடாது, புருஷனை நம்பி கூட வாழ்க்கையை நடத்த முடியாது, கர்த்தரை தான் நம்பணும் அப்படின்றதுல வந்துருச்சு பாருங்கள். அப்போ வந்து திரும்ப மிரட்டி இருக்கிறான். என்ன ஆளே வேறு மாதிரி இருக்கிற, ரொம்ப தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்றதான். அப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அப்பா நீ இருந்தா இரு, இல்லைன்னா போ, எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நீயே இன்னைக்கு இருந்து நாளைக்கு புல்லை போல போகிற ஆளு நீ. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை, நான் பயப்படுறதில்லை. உனக்கு எங்கேருந்து வந்தது உனக்கு இந்த திமிரு? சர்ச்சில் இருந்து. எப்படி சர்ச்சில் இருந்து? என்ன சொல்லி கொடுத்தாங்க? தான் சொல்லி கொடுத்தாங்க, மனுஷனை நம்பாத, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் கர்த்தரை நம்ப தீர்மானிச்சிட்டேன். நீ ஒழுங்காக இருந்தீன்னா நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நீ என்னை எட்டி உதைப்பேன் விட்டுட்டு போவேன்னா, கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் தேவையிலெல்லாம் சந்திப்பார், எனக்கு போதுமானவராக இருப்பார், உன்னை பற்றி நான் பயப்படுறதில்லை, நீ என்ன பயங்காட்டுற வேலையை வச்சுக்காத, நீ பயப்படு கடவுளுக்கு அப்படின்ட்டு சந்தம்மா. எப்படி இருக்கும் பாருங்கள். யோசிச்சிருப்பான், என்ன ஏன் சர்ச்சு இதுன்னு. சர்ச்சுக்கு போனால் பேசாமல் கும்பிட்டு வராமல் இது என்னத்தையும் கேட்டு வந்திருக்குது அப்படின்னு. இது வெறும் கும்பிட்டு போகிற சர்ச் இல்லை, இங்கே கேட்டு திருந்துற சர்ச்சு இல்லையா? எது மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது.
கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சா நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. கவனிக்கிறதே இல்லை இதை. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். இதை கொஞ்ச நேரம் தியானிங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் பற்றி உங்கள் சொத்துக்களை பற்றி தியானிங்க, உங்கள் பணத்தை பற்றி எல்லாம் கடவுள் தர்றாருங்க. நேபுகாத்நேசருக்கு மேன்மையே கடவுள் கொடுத்தாருன்னு இருக்குது. எல்லா ராஜ்யத்தையும் அவங்க கீழே கொண்டு வந்தார். வெள்ளியும் பொண்ணுக்கும் குறைவே இல்லை. 60 மைல் தூரத்துக்கு செவுறு மட்டும் கட்டியிருக்கிறான் அவன். காம்பவுண்ட் வால் பட்டணத்தை சுற்றி, அவன் வீட்டை சுற்றி 6 மைல் தூரத்துக்கு 6 மைல் காம்பவுண்ட் அவன் வீடு. தொங்கும் தோட்டம் எல்லாம் வச்சு பிரமாதமாக கட்டி ஓஹோன்னு வாழ்ந்தான். யார் அதெல்லாம் அவனுக்கு கொடுத்தது? கடவுள் கொடுத்தாருங்க. அவன் நல்லா இருக்கணும்னு தான் கொடுத்தாரு. அவனை வச்சு சில காரியங்களை செஞ்சார் கடவுள், கடவுளுடைய நோக்கத்துக்காக அது கொடுத்தாரு. அப்போ இவனுக்கு கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும், கடவுள்கிட்ட தாழ்மையாக இருக்கணும், அவர் சொல்கிற பேச்சை கேட்கணும். அவர்கிட்ட தினந்தோறும் கையை உயர்த்திருந்தான்னா ஆடு மாடு மாதிரி ஆயிருக்க மாட்டானே. தினந்தோறும் ராஜாவாக இருக்கிறவன் மேலே ஏறி வந்து தோட்டத்தை பார்த்து, தான் செவரை பார்த்து, தன்னுடைய சொத்துக்களை பார்த்து, தன்னுடைய வெள்ளியும் பொண்ணையும் பார்த்து, ஆஹா என்ன மாதிரி ஒரு ராஜா உலகத்திலே கிடையாது, என்னையவன் அசைக்க முடியாதுன்னு பார்த்தானே ஒழிய, அதுக்கு போல் என்ன பண்ணிருக்கணும்? தினந்தோறும் மொட்டை மாடிக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, நீர் என்றென்றைக்கும் உள்ள வருமுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளது உண்மை. அப்புறம் சொல்கிறான் அதை. ஆடு மாடு மாதிரி வாழ்ந்த பிறகு புத்தி வருது. அப்புறம் சொல்கிறான் அதெல்லாம். இப்போ சொன்னதெல்லாம் அதை மட்டும் செஞ்சுருந்தான்னா நல்லா இருந்திருப்பான். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை தர்றார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஒரு தொழில் ஆசீர்வதிக்கிறாரு, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை தர்றாரு, வீட்டை தர்றாரு, குடும்பத்தை தர்றாரு, பிள்ளைகளை தர்றாரு, சொத்துக்களை தர்றாரு, நிறைய தர்றாரு. கர்த்தருக்கு தர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒன்றும் கஞ்ச பிசுனாரி கிடையாதுங்க. ஒருத்தருக்கு தந்துட்டதுனால மீதி பேருக்கு இல்லைன்னு சொல்ல முடியதில்லை. அவர் இல்லை, எல்லாருக்கும் தர்றதுக்கு, எல்லாவற்றையும் தர்றதுக்கு அவர்கிட்ட ஏராளமாக இருக்குது. அவர் தர்றார், தர விரும்புகிறார். அவன் நல்லான பிறகு முன்னிருந்த மேன்மையை காட்டலாம் அதிகமாக தந்தாருன்னு இருக்குது பைபிளில். அப்போ கர்த்தர் வந்து அவனை பட்னி போடணுன்ற எண்ணத்தில் இல்லை, அவனை கெடுக்கணுன்ற எண்ணத்தில் இல்லை. அவர் அவனுக்கு புத்தி போகட்டும். நீங்கள் நிறைய பேர் தேவை இருக்குது பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கு அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. என் சொத்து, என் பணம், ஏன் இது, என் வீடு, ஏன் இது, என்னை அவன் அசைக்க முடியாதாக்கும். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றது நல்லது. இங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோம், இதெல்லாம் கொஞ்சம் பெண்டை நிமித்துவோம். இந்த கோணருமானமான தாறுமானான சிந்தைகள் வருது பாருங்கள், அதெல்லாம் நிமித்துறதுக்கு தான் சர்ச்சு. இங்கே எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி ஸ்ட்ரைட் ஆக்கி எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிக்க வைக்கிறதுக்கு தான் சபை. இருக்கிறீங்களா? சில நேரத்தில் சிந்திக்கிறதே கிடையாது பாருங்கள். நம்ம பிஸியாக எந்திரிக்கிறோம், பல்ல விளக்குறோம், குளிக்கிறோம், சாப்பிட்டுட்டு வேலைக்கு அவசர அவசரமாக ஓடுறோம். வேலையை செஞ்சுட்டு வந்து களைப்பாக இருக்குது, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குகிறோம். சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியம்? சிந்திக்கிறதே இல்லையே. இங்கே வந்தால் சிந்திக்க தூண்டுகிறோம். இங்கே வெறும் இமோஷன் கிடையாது. இங்கே வந்து ஹல்லேலூயான்னு கத்திட்டு போய்டுறது கிடையாது. இங்கே வந்தால் உட்காந்து கேட்குறீங்க, கருத்துள்ள பிரசங்கங்களை செய்கிறோம், வேத வசனத்தை எடுத்து போதிக்கிறோம். ஒரு ஆள் அப்படி தான் வந்தார் பாருங்க, ஒரு ஆஃபீஸரு. அவங்க வீட்டுக்கு யாரோ விருந்தாளியெல்லாம் வந்திருந்தா, அவரே வர்றதில்லை கோயிலுக்கு. ஆனால் விருந்தாளியெல்லாம் வந்திருந்தாங்கன்னு காரில் ஏற்றி அமைச்சிருக்கிறார். டிரைவர்கிட்ட சொல்லி கொண்டு போப்பா அந்த சர்ச்சுக்கு. அவர் மனைவியெல்லாம் வருவாங்க, கொண்டு போ சர்ச்சுக்கு, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கூப்பிட்டு போவாங்க, போகணுன்றாங்க. அப்படின்னோடனே எல்லாம் வந்தாங்க சர்ச்சுக்கு. வந்து இறக்கி விட்டு இவங்களுக்காக காத்திருக்கிறார் டிரைவர். அப்போ பார்த்தாராம், சொல்கிறாரு, எனக்கு பிற்காலத்தில் சொல்கிறேன், பார்த்தேங்க, ஒரு ஆள் நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறீங்க, இத்தனாயிரம் பேர் உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க, அமைதியில் உட்காந்து அவ்வளோ கவனமாக கேட்டுட்ருக்குறாங்க. ஏதோ இதில் இருக்குது. எல்லாம் படித்த ஆளுங்க மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் வசதியான ஆளுங்க மாதிரி இருக்கிறாங்க. ஏன் ஒரு ஆள் பிரசங்கத்தை அவ்வளோதான் கேட்குறாங்க அப்படின்னு நான் காரில் உட்காந்துருந்தவன் இறங்கி வந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்தேன். நானும் கேட்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அவர் மூலமாக நிறைய பேர் இன்றைக்கி சர்ச்சுக்கு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறினார். எப்படி வந்தேன்றதை சொல்கிறாரு அவர். நான் அப்படி தான் வந்தேன், ஏன்னா பார்த்தேன் ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பேர் கேட்குறாங்க. அறிவுள்ள ஆட்கள் இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்குது. நானும் வந்து கேட்டேன், எனக்கு விளங்குச்சு, என் வாழ்க்கை மாறிடுச்சு, சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் யார், என் வாழ்க்கை என்ன, நான் சரியான விதத்தில் தான் வாழ்கிறேன்னா இல்லை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சும்மா சம்பாதிக்கிறதும் சாப்பிட்றதும் ஏப்பம் விடுறதும் தூங்குறதும் இப்படி இருக்கிறேன்னா,
வாழ்க்கை சும்மா அப்படியே கடந்து போயிட்டு இருக்குதா, இல்லைனா ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்கிறேன்னா, ஒரு பெரிய நோக்கத்தோடு வாழ்கிறேன்னா, எனக்கு விளங்குதா வாழ்க்கை? இதையெல்லாம் உங்களை பார்க்க வைக்கிறது தான் கிறிஸ்தவ பிரசங்கம். பார்க்க மறுக்கிற ஆட்கள், அதை பற்றி சிந்திக்க நிறைய பேர் பாருங்க. அதனால தான் டிவி ஆன் பண்ணிடுது, அது சத்தத்தை லவுட் ஆகிக்கிறது. ஏன்னா காதில் வேறு சத்தம் கேட்குதே, உன் வாழ்க்கையை கொஞ்சம் பாரு, நீ சரியில்லை அப்படின்னு ஏதோ கேட்குது. அது கேட்காதபடிக்கு டிவியை நல்லா சத்தமாக வச்சிடுறது. இங்கே யாராவது ததினம் தைன்னு ஆடின்னு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு இருக்கிறது. ஏன்னா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, நிஜத்தை பார்க்குறதுக்கு இஷ்டம் இல்லை, வாழ்க்கையின் உண்மையை தெரிந்து கொள்றதுல இஷ்டம் கிடையாது. பாருங்கள், ஏதோ ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தன்னம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தங்க மேலே தான் நம்பிக்கை இருக்குது, தங்களுக்குரிய காரியங்களில், உலகத்தின் காரியங்களில் நம்பிக்கை இருக்குது. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பெருசாக நினைக்கிறாங்க. சர்ச்சையோ, அதனுடைய பிரசங்கத்தையோ, பைபிளையோ, ஜெபிப்பதையோ, கர்த்தருடைய காரியங்களையோ பெருசாக நினைக்கிறது இல்லை. நினைக்காத இருந்துட்டு இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வரும்போது யோசிக்காத ஆளை கூட யோசிக்க வைக்கும். நேபுகாத்நேசார்னு ஏதோ கிறிஸ்துவுக்கு முன் 5 நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்தான்றது கிடையாது. இப்போ வீட்டுக்கு வீடு நேபுகாத்நேசாருங்க இருக்கிறாங்க. ஹலோ, சிலையை செஞ்சு வச்சுட்டு இதை வணங்காவிட்டால் உன்னை என்ன பண்ணுறேன் பார், நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்கிட்ட எவ்வளோ அதிகாரம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் வீடு வீடு இருக்கிறாங்க இன்றைக்கி. நான் சொல்கிறேன், அதுக்கு தான் இந்த கிறிஸ்தவ பிரசங்கங்கள் ஜீவியத்தை மாற்றக்கூடிய பிரசங்களாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி சிந்திக்கிறீங்களா இல்லையா? என்ன சிந்திக்கிறோம்? உலகமும் அதில் உள்ளவைகளும் பெருசாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நமக்கு. இப்போ இங்கே வந்தோடனே அதனுடைய உண்மை உருவம் தெரியுது. ஐயோ, பெருசே இல்லை. இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா இந்த தொழில் பெருசு இல்லை, இந்த ப்ரொஃபஷன் பெருசு இல்லை, என் படிப்பு பெருசு இல்லை, என் வீடு பெருசு இல்லை, என் பணம் பெருசு இல்லை, என் சொத்து பெருசு இல்லை, எதுவுமே பெருசு இல்லை. அப்போ எது தான் நம்பி வாழ்கிறது? நான் கர்த்தர், தேவன், மாறாதவர், இவரை நம்பி தான் நான் வாழ வேணும் என்கிற எண்ணம் உள்ள உண்டாகும். நான் சொல்கிறேன், அதுதான் வெற்றிக்கு காரணமாய் அமையும். இதுதான் அஸ்திபாரம், வெற்றிக்கு காரணமாக தான் அமையும். எல்லாம் மாறிடும், இவர் ஒருத்தர் தான் மாறாதவர். இந்த மாறுறது மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க. மாறாதவர் மேலே நம்பிக்கை வச்சனால தான் கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா இவர் மாறாதவர். வேறு எதையாவது நம்பிட்டு இருந்தால் வெட்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம். எல்லாம் தற்காலிகமானது, எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். நான் நீ கேட்குறேன், எத்தனை பேர் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. மீதி பேர் என்னங்க? கர்த்தர் மேலே எத்தனை பேர் நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? ஒருவேளை நம்பிக்கை வைக்காத ஆளாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஏதோ தப்பி தவறி யார் கூடயும் இங்கே வந்துட்டீங்க. இதெல்லாம் பற்றி நான் யோசிக்கவே இல்லைங்க. நான் சொன்னாங்க, ஏதோ பாட்டுக்கிட்டலாம் நல்லா இருக்குன்னாங்க, வான்னாங்க, வந்தேன், இங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்ப மாட்டிக்கிட்டேன். நான் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. நான் எதையோ நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், நிஜம்தான் நீங்கள் சொல்கிறது. நான் கர்த்தர் மேலே தான் இனிமேல் நம்பிக்கை வைக்க போகிறேன்னு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா, இன்றைக்கி அதை காட்டிலும் ஒரு ஞானமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. வெற்றிக்கு நேராக அது உங்களை நடத்தும், உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றும் என்பது நிச்சயம். சரி, அப்போ வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாறும், வானமும் பூமியும் கூட மாறும். அது பெருசாக நினைக்கிறோம், அது கூட மாறிடும். மனுஷர்கள் மாறிடுவாங்க, ஃபேஷன் மாறும், எல்லாம் மாறும். அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் மாறிடுது. எல்லாம் நேற்று செல்வது இன்றைக்கி செல்வது இல்லை. அப்படி தான் ஒரு நாட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஞாபகம் இருக்குது, கிரீஸ்ன்னு நினைக்கிறேன். அவன் போய் 1 கோடி ரூபா போட்டிருக்கான் பேங்க்கில். 1 கோடி ரூபா பேங்க்கில் இருந்திருக்கு. தைரியமாக வீட்டில் ஆஹா 1 கோடி சேர்த்துட்டேனாக்கும் நமக்கு வந்திருக்கிறான். திடீர்னு அடுத்த நாள் பேப்பரில் வருது, அந்த 1 கோடி இன்றைக்கி 5 லட்சம் தான் போகிறோம், மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு. எப்படி ஹார்ட் அட்டாக் எத்தனை பேர் சேர்த்தானே? ஐயோ, 1 கோடி போட்டனே 5 லட்சம் தான் போகிறோமா, இன்றைக்கி மதிப்பு குறைஞ்சிருச்சா? இப்படியா குறையும்? காசு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சே. அது மேலே நம்பிக்கை வச்சதுனால பாருங்கள், நான் சொல்கிறேன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா இந்த 1 கோடி இழந்தீங்கன்னா 10 கோடி தர வல்லவராய் அவர் இருக்கிறார். இழந்ததுக்கும் மேலாக தர வல்லவராக இருக்கிறார். அப்போ அவரை நம்பாமல் இதை நம்பிட்டு இருந்தால் ஏமாற்றம் தான் இல்லையா? சரி,
இதை பற்றி 2 ஆட்சேபனைகள், 2 காரியங்களை சொல்கிறாங்க. இல்லை மாறாதவர் நீங்கள் சொல்கிறீங்க, மாறுகிறவர் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. மாறுகிறவர்ன்றதை வேதத்திலே நம்ம வாசிக்கலாம் அப்படின்றாங்க. எங்கே இருக்குது? முதல் ஆட்சேபனை என்னன்னா, தேவன் மாம்ச ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா, இன்கார்னேஷன், மனு அவதாரம். இப்போ மாறிட்டார். அவர் கடவுளாக இருந்தவர் மனுஷனாக வந்துட்டார். அப்போ இன்கார்னேஷன் என்ன சொல்லுது நமக்கு? தேவன் மாறுகிறவர், கடவுளாக இருக்கிறாரு, இன்றைக்கி மனுஷனாகிட்டார் அப்படின்னு நல்லவா சொல்லுகிறது அப்படின்றாங்க. அதனால தான் இந்த உபதேசங்கள்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி போதனையில் ரொம்ப முக்கியமான போதனை என்னன்னா, அவர் கடவுளாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார். தெய்வீகத்தன்மையும் 100க்கு 100 இருக்குது அவர்கிட்ட, மனுஷீகத்தன்மையும் 100க்கு 100 அவர்கிட்ட இருக்கிறது. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கிறிஸ்மஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க. கேக்கை வெட்டி பிரியாணியை சாப்பிட்டுவிட்டு ஏப்பம் விட்டுவிட்டு சிலர் ஆண்டவருக்கே ஹாப்பி பர்த்டேலாம் பாடி முடிச்சிடுறாங்க. ஆனால் என்னென்ன விளைக்கலாம் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதே மாதிரி பெத்லஹேமில் 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்திருந்தான். ஐயோ கிடையவே கிடையாதுங்க. எல்லா குழந்தை மாதிரி இல்லை இது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவரால் என்று ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. யாரை பற்றி சொல்லுது? இயேசுவை பற்றி சொல்லிட்டு 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி. சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, மாம்சத்திலே வெளிப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டது. கிறிஸ்டியானிட்டியில் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். டெர்மினாலஜியில் எப்படி சொல்கிறோம் ஒரு காரியத்தைன்றது. உதாரணத்துக்கு ட்ரினிட்டின்றோம், திருத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா. திருத்துவம்னா பொல்லாத அயோக்கியத்தனமான திருத்துவம்லாம் இருக்குது உலகத்தில், தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் ஒரு கௌபாய் மூவி என்னமோ ஒன்று, அதில் ட்ரினிட்டி 3 பேர் கண்ணை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க குதிரையில். ட்ரினிட்டி, அவங்க ஒரு ட்ரினிட்டி. அதனால தான் நம்ம வெறும் ட்ரினிட்டின்னு சொல்கிறது இல்லை, ஹோலி ட்ரினிட்டி. இது நம்ம வெறும் ட்ரினிட்டின்னு சொன்னால் அந்த மூவி நினச்சிக்குவாங்க எல்லோரும், துப்பாக்கி வச்சுன்னு சுற்றுறானே அவன் மாதிரி ட்ரினிட்டின்னு. கிடையாது. இது வந்து ஹோலி ட்ரினிட்டி, பரிசுத்த திருத்துவம். நாம் கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை பற்றி சாதாரணமாக பேசக்கூடாது. எல்லா ரத்தத்தை போல் இது ஒரு ரத்தம் அப்படி கிடையாது. வேதம் சொல்லுவது விலையேற பெற்ற ரத்தம். ஏன் அது விலையேற பெற்ற ரத்தம்? ஏன் அந்த விலையேற பெற்றன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம்? ஏன்னா மற்ற ரத்தத்தை காட்டிலும் இது வித்தியாசமானது. இது மற்ற ரத்தத்தை போல இல்லை, இது மாதிரி எந்த ரத்தமும் கிடையாது. ஏன்? இது பாவமற்ற மாசற்றவருடைய ரத்தம், பாவத்தை போக்குகிற ரத்தம். மற்ற எவருடைய ரத்தமும் இந்த ரத்தம் செய்கிறத செய்யவே முடியாது. ஆகவே தான் இது விலையேற பெற்ற ரத்தம். டெர்மினாலஜி எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் இன்கார்னேஷனுக்கு வரும்போது, மனு அவதாரத்துக்கு வரும்போது டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். எப்படி முக்கியம்? மனுஷனாய் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ சரி கிடையாது. மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்றது தான் முக்கியம். மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மனுஷனாகிவிட்டார் அப்படின்றது சொல்கிறது தப்பு. தேவன் மனுஷனாகிவிட்டார்னு சொன்னீங்கன்னா தப்பு. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பவுலே அப்படி தான் சொல்கிறாரு, தீமோத்தேயுவில் எழுதுகிறாரு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், was manifested in the flesh அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? சொல்லியிருக்கலாமே தேவன் மனுஷனாக வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. மாம்சத்திலே வெளிப்பட்டார். இரண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? கடவுள் மனுஷனாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் மாம்சத்தில் வெளிப்பட்டார்ன்றதுக்கு என்ன வித்தியாசம்? மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா, ஒரு ராஜா இருக்கிறான், இந்த ராஜாவுக்கு ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு விரும்புகிறான், அவனே போய் பார்த்துட்டு வரணும்னு விரும்புகிறான். ஜனங்க எப்படி அவதிப்படுறாங்க, ஜனங்களுடைய பிரச்சனை என்ன, அவளுடைய தேவை என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்லா செய்யலாம் அவங்களுக்குன்னு சொல்லி அவன் போய் அதை பார்க்கணுன்னு விரும்புகிறான். அதனால் தன்னுடைய ராஜாவுடைய வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சி எரிஞ்சிச்சு, ராஜாவுடைய லுக்கெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷனை போல் ஊருக்குள்ளே வர்றான். உடுத்திக்கிட்டு சாதாரண ஒரு மனுஷனை போல், ஒரு ஆவரேஜ் பர்சனை போல் வந்து மனுஷர்களோட மனுஷராக வாழுகிறான். நான் கேட்குறேன், அவனுக்கு இப்போது ராஜாவுக்குரிய ஐஸ்வர்யமெல்லாம் இல்லையா? அவன் ஏழை ஆகிட்டானா? இல்லையே, இன்னும் ராஜாவாக தான் இருக்கிறான். ஆனால் ஒரு சாதாரண மனுஷனை போல் வெளிப்பட்டுருக்கிறான். ஆனால் உண்மையாக ராஜா தான், அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஊருக்கு ராஜா அவன் தான், எல்லாம் வெள்ளியும் பொண்ணும் அவனுடையது. அவனும் ஏழையாக இல்லை. அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லையா? அப்போது எல்லா அதிகாரமும் இருக்குது.
ஆனால் இப்போது ஒரு சாதாரண மனுஷனை போல வெளிப்பட்டிருக்கிறான். இயேசு இந்த உலகத்தில் வந்து கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தபோது நடந்தது என்ன? கடவுள் மனுஷன் ஆகிவிடவில்லை, கடவுள் வந்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். கிறிஸ்மஸை நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால் அவர் இப்போ சர்வ வல்லவர் இல்லைன்னு கிடையாது, அவர் சர்வ வல்லவர் தான். அதனால்தான் மரிச்சவனை கூட உயிரோடு எழுப்புறார். அதனால தான் தண்ணி மேலே நடக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதை காட்டுறார் பல இடங்களில். 4 நாள் அடக்கம் பண்ணி நாரிச்சு சரீரம்ன்றாங்க. லாசருவை வெளியே வாண்டுறார், அவன் வெளியே வருகிறான். ஏன்னா சர்வ வல்லமை உள்ளவர் இவர். மரணத்தின் மேல் அதிகாரத்தை உடையவர், ஜீவாதிபதி இவர். மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால அதெல்லாம் இல்லைன்னு கிடையாது. இவர் சர்வ வல்லமை உள்ளவரா, ஆம்னி பொட்டன்ட் காடா? ஆமாம். இவர் ஆம்னி பிரசன்ட் காடா, எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். ஆமாம். நத்தானியல்கிட்ட சொல்கிறார், நீ அந்த மரத்தில் உட்காரும் போதே நான் பார்த்தேன் ஒன்றுன்றார். ஐயோ, எப்படி பார்த்துருப்பாரு? அவர் அங்கே வரலையே. நான் நினைக்கிறேன், ஐயோ நம்மளை பார்த்தாரா? அங்கேயே உன்னை பார்த்துட்டேன்பா நான் என்றார். என்ன, அவர் எங்கும் இருப்பவர், சர்வ வியாபி. அவர் சர்வ ஞானியா? ஆமாம், எல்லாம் தெரியும் அவருக்கு. கானானி அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்கிறாரு, புருஷன் எங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறா, புருஷன் இல்லைன்னு சொல்கிற. ஆமாம், கரெக்டாக சொன்னேன், புருஷன் இல்லை. ஏன்னா 5 புருஷன் ஏற்கனவே இருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்போ இல்லை, அனுப்பிச்சிட்டேன். இப்போ 6வது ஆளுத்தை கொடுத்து நடந்து பார்க்குறேன், அவன் புருஷன் இல்லை, சும்மா கூட இருக்கிறான். அதனால் கரெக்டு தான் நீ சொன்னது அப்படிங்கிறார். அவள் பார்க்குறான், ஐயோ எப்படி இவருக்கு தெரியும் அது? ஏன்னா இவர் சர்வ ஞானி. இவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனாலே இவர்கிட்ட சர்வ ஞானம் இல்லைன்னு கிடையாது, சர்வ வல்லமை இல்லைன்னு கிடையாது, சர்வ வியாபி இல்லைன்னு கிடையாது. தேவனுக்கே உரிய அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள், அத்தனை தன்மைகள் எல்லாத்தையும் உடையவராக தான் இருக்கிறார். பூலோகத்தில் மனுஷ மாம்சத்தில் வெளிப்பட்ட போதும் அந்த தெய்வீக தன்மை அத்தனையும் உடையவராக தான் இருக்கிறாரு. ஆனால் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். அப்போ மாறிட்டாரா கர்த்தர்? எல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்ததுனால மாறிட்டார். அப்போ கடவுளாக இருந்தார், இப்போ மனுஷன் ஆகிட்டார். இல்லை, அவர் மாறவில்லை. அதனால்தான் எபிரேயர் 3:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். இந்தியா முழுக்க பெரிய பெரிய குரூசைடெலாம் வச்சு லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. அவர் தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவார், நான் பார்த்துருக்கேன் அவரை. வந்து நைட்டு 11-12 வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். எங்கள் பாட்டெல்லாம் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர். அவருடைய கூட்டத்துக்கு நானே போய் எங்கள் அப்பாவோடய போயிருக்கேன். மேடையில் ஒரு ஓரமாக உட்காந்து நான் பார்த்துருக்குறேன். எல்லாத்தையும் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. சென்னையிலே எஸ்ஏ கிரவுண்ட் அந்த காலத்தில் இருந்து அதே நிறைஞ்சு வழியும். இவர் பேசுகிறாருன்னு சும்மா கலர் போஸ்டர்லாம் கிடையாது. அன்றைக்கி சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இத்தினோண்டு போஸ்டர் அடித்து பஸ்ஸெல்லாம் ஓட்டுவாங்க. கூட்டம் அலமோதும், அவ்வளோ கூட்டம். ஊராக பஸ்ஸில் ஏறி வருவாங்க ஜனங்க, கூடுவார்கள். அவரை மாதிரி ஒரு இவாஞ்சலிஸ்ட்டை தமிழகம் பார்த்ததில்லை பாருங்கள். அப்பேற்பட்ட விதத்தில் கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். நான் மேடையிலே இருந்து பார்த்துருக்குறேன் சில கூட்டங்களில். சென்னையில் இருக்க கூட்டம் மட்டும் இல்லை, அரக்கோணத்துக்கு போனால் எல்லாம் போயிருக்கோம். நான் பார்த்தப்ப கரெக்டாக அவர் மேடை ஏறி வருவார் பாருங்கள். வரும்போது இயேசு கிறிஸ்து மாறாதவரேன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இயேசு கிறிஸ்து மாறாதவரே அப்படின்னு ஒரு சிம்பிள் பாட்டு. அதை பாடுவாங்க. பாடுனா நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அங்கேருந்து 4 தெரு தள்ளி இருக்கிற பிசாசு பிடிச்சவன் ஓடி வந்து அலறிட்டு வந்து விழுவான் முன்னாடி. ஊரில் இருக்கிற அவ்வளோ பேயும் ஓடி வந்து விழுவோம். எங்கெங்கேயோ இருக்கிறவங்களாம் வந்து அலறிட்டு வந்து முன்னாடி வந்து விழுவான் அந்த பாட்டை பாடும்போது. ஏன் இதை சொல்கிறேன்னா, சிலர் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார்ன்றதை நம்புறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நான் கேட்குறேன், பேயை கேட்டு பாருங்கள். பேய் அலறிட்டு வருது, 4வது தெருலேருந்து அலறி ஓடி வருது. இயேசு கிறிஸ்து மாறாதவர் நீங்கள் பாடினா அது அலறிட்டு ஓடி வருது. நிறைய நேரத்தில் பிசாசை ரெஃபரன்ஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஐயோ, அது பழைய ஏற்பாடு, அது மோசேயின் காலத்தில் அதெல்லாம் நம்ப முடியுமா? அந்த சிவந்த சமுத்திரம் கதை, அது இதெல்லாம் நம்ப முடியுமா? உபாமா அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் நம்ப முடியாதுங்க. அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மைன்னு யாரு கண்டா?
பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கிறான். முழுக்க முழுக்க அந்த உபாமத்திலேருந்து தான் கோட் பண்ணுறாரு. அவர் கல்லுகளை அப்பமாக்கணும்னு சொல்கிறான். இவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாமம். பிசாசு உடனே சொல்லியிருக்கலாமே, எனக்கும் தியாலஜி தெரியும், எனக்கும் கல்லூரியில் கற்றுக் கொடுத்தாங்க, இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு. இதெல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க யாரும். அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்றதெல்லாம் அதெல்லாம் நம்ப முடியாது, அந்த செக்ஷனையே விட்டுரு, அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு பிசாசு சொல்லியிருக்கலாமே. சொல்லலை. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டான். என்ன தெரியும் அவனுக்கு அது உண்மைன்னு. தேவாலயத்தின் உப்பரிகையில் கொண்டு போயிட்டு தாள குதியும் அப்படின்னு சொல்லிட்டு 91ஆம் சங்கீதத்தை படிச்சிருக்கிறான் பாருங்க. கோட் பண்ணுறான் அவன். இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் படிக்கல. அதை பேய் படிச்சிருச்சு 91ஆம் சங்கீதத்தை. அது மனப்பாடம் பண்ணிடுது. எந்த சண்டே ஸ்கூலுக்கும் போல, நல்லா தெரியுது சங்கீதம் 91. தாள குதியும் தேவ தூதர்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி உண்மை வந்து ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்படிங்கிறான். இயேசு சொல்கிறாரு, ஏப்பா உன் தேவராகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிறார். இல்லை அதை எழுதியிருக்கிறதெல்லாம் நான் நம்புறதில்லை அப்படின்னா கிடையாது. அவனுக்கு தெரியும் எழுதியிருக்குதுன்னு. எழுதியிருக்கிறத நம்புகிறான். அதுவும் உபாமத்திலேருந்து தான் வருது. அப்புறம் 3வது கொண்டு போய் மலை மேலே நிற்க வச்சு பூமியின் ராஜ்யங்களையும் வந்து செல்வங்களையும் காட்டி இதெல்லாம் உங்களுக்கு தர்றேன் என்ன தாழ பணின்றான். அதுக்கும் இயேசு பதில் சொல்கிறாரு. அதுவும் உபாகத்திலேருந்து தான் சொல்கிறாரு. அவன் அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. அதோடு ஓடியே போயிட்டான். என்னத்தை காட்டுகிறது? உபாமத்திலேருந்து அவர் கோட் பண்ண 3 வசனத்தையும் அவன் நம்புகிறான். நிறைய தியோலஜியன்ஸ் இன்றைக்கி நம்புறதில்லை. நிறைய பேர் அதில் குறை கண்டுபிடிச்சி அதெல்லாம் நம்ப முடியாதுன்றாங்க. நான் சொல்கிறேன், பேயை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். ஊரில் இருக்க பேயே சொல்லணும் அது உண்மைன்னு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்ன்றத ஊரில் இருக்கிற பேய்களுக்கு தெரியும். பேய்கள் நடுங்குகின்றன அந்த நாமத்தை கேட்கும்போது. இருக்கிறீங்களா? அப்போ தேவன் மனு அவதாரம் எடுத்து வந்ததுனால மாறிட்டார்ன்றது பொய். மாறவில்லை, அப்படிதான் இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால் அப்படி தெய்வீக தன்மையெல்லாம் இழந்துடல, எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் நிறுத்தி வச்சுட்டு மாம்சத்தில் வெளிப்படுகிறார். சாதாரண மனுஷனை போல இங்கே வந்து வாழுகிறார். ஆனால் எல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்துகிறார் சில இடங்களில். இன்னொரு ஆட்சேபம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே பைபிளில் சொல்லியிருக்குது தேவன் சில காரியங்களை செய்யணும்னு தீர்மானிச்சுட்டு செஞ்சிடறாரு. செஞ்சுட்டு அப்புறம் வருந்துகிறார். காட் ரிப்பன்ஸ்னு வருது. இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற. ரிப்பன்ட்னா யாரும் தப்பு செஞ்ச ஆள் மனம் திரும்புகிறா பாருங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்குது. ரிப்பன்ட் பண்ணுறாரு கடவுள் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் வருது. 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். ஆதியாகமம் 6:6-7. தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா ஹீ ரிப்பென்டட் அப்படின்னு வருது. அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அதை பற்றி கிரீவ் பண்ணுறாரு, துக்கப்படுறாரு. ஐயோ மனுஷனை உண்டாக்கிட்டேன். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், எல்லாத்தையும் அழிச்சு போட்டுற போகிறேன் அப்படிங்கிறார். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அப்படிங்கிறார். என்னையா அது? அப்போ தெரியாமல் தான் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரா? உண்டாக்கிட்டு அப்புறம் வருந்திக்கிட்டு இருக்கிறாரு, இவரே மாறாதவர்ன்றீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, இப்போ எல்லாத்தையும் அழிச்சிருவேன்றாரு. எதுவும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் கெட்டு போச்சு. அந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பாவம் பெருகி வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு பாவம் பெருகி அங்கே இருக்குது. மனுஷர்கள் கெட்டு போனாங்க. அதை பற்றி சொல்லும்போது தான் அப்படி சொல்கிறார். அவருக்கு அது व्यसனமாக இருந்தது. மனஸ்தாபப்படுறாரு, எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணுவேன்றாரு. அப்போ மாறலையா அப்படிங்கிறாங்க. அது ஒரு வசனம். யோனாவின் புஸ்தகத்துக்கு திருப்புங்க. யோனா 3ஆம் அதிகாரம். யோனாவுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இல்லையா? கர்த்தர் யோனாவுக்கு சொல்கிறாரு, நீ போய் நினிவே பட்டணத்தில் போய் அவங்கள மனம் திரும்ப சொல்லு, நியாய தீர்ப்பு வருதுன்னு சொல்லு, அழிவு வருதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்? நினிவே மக்களை இவனுக்கு பிடிக்கவே இல்லை. பொல்லாதவன் அவன் போட்ட நரகத்துக்குன்னு இவனுக்கு. அவனுக்கு எதுக்கு போய் நான் சொல்லணும்? அவனுங்கெல்லாம் சாக வேண்டியவனுங்க, அவனுங்கெல்லாம் அழிஞ்சு போக வேண்டியவன், அவனுக்கு எதுக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு பயணம் பண்ணுறான். கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கடலே கொந்தடிக்குது.
கப்பல்லேருந்து தூக்கி இவரை வெளியே போடுறாங்க. ஒரு மீன் வாயை திறந்து இவனை கடவுள் செட்டப் பண்ணியிருக்கிறார் கேட்ச் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக. மீன் விழுங்கிடுது. மீனுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறான். வேடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் யோனாவில். மீன் வயிற்றில் இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். மீன் வயிற்றில் இருந்தால் நல்லா வரும் ஜெபம், ஊக்கமான ஜெபம். பயங்கரமாக ஜெபம் பண்ணுறான். ஐயோ நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் போய் கத்துறேன், நான் ஆராதிப்பனாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். ரொம்ப அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதான் ஒருத்தர் கேட்டாராம் பில்லிகிராம, யோனா மீனின் வயிற்றில் இருந்தான் என்பதை நீங்கள் நம்புறீங்களா? இதெல்லாம் என்னையா அது, மீன் வயிற்றில் கிடந்தானா அவன், நம்புறீங்களான்னா? அவர் சொன்னாராம், யோனா மீன் வயிற்றில் இருந்தான் இல்லை, அந்த அவ்வளோ பெரிய மீன் யோனா வயிற்றில் இருந்ததுன்னு பைபிள் சொன்னால் கூட நான் நம்புகிறேன்னாராம். அப்புறம் இந்த மீன் வந்து கக்கி இருக்குது. எங்கள் கடற்கரையில் வந்து கக்கிடுச்சு, எங்கள் நினைவே பட்டணத்தில் கொண்டாந்து கக்கிடுச்சு. டெலிவரி நடக்குது கரெக்டாக. டக்குன்னு கொண்டாந்து நினைவே பட்டணத்தில் போன்னு சொன்னால் ஒழுங்காக போகலை. கப்பல் ஏறி வேறு பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கிறான். அவன் கிழக்கே போனால் இவன் மேற்க போயிட்டுருக்கிறான். பிடிச்சிட்டு வந்து இந்த கிழக்கே கொண்டு வந்து கரையில் வந்து கக்க வச்சுட்டாரு. வெளியே வர்றான். அப்புறம் கொஞ்சம் யோசித்து பார்க்குறான். என்ன பிரசங்கம் பண்ண சொன்னார்? அழிவு வருது அழிவு வருதுன்னு சொல்ல சொன்னார். சந்தோஷமாக சொல்லிட்டு போகலாமே, அவன் அழிஞ்சு போட்டவனுங்க. இந்த பொல்லாத ஜனம் அழிஞ்சு போனால் நல்லது தானே, நான் போய் சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறேன் பேசாமல். அழிவு வருது அழிவு, இவன் நினச்சிட்டு இருக்கான் அழிவு வருதுன்னு சொன்ன உடனே கடவுளை அழிவு அனுப்பிச்சு உடனே எல்லாரையும் காலி பண்ணிட்டு வரேன்னு. ஆனால் நடந்தது வேறு. 3ஆம் அதிகாரத்தில் யோனாவில் 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு, ரிப்பென்டட், காட் ரிப்பென்டட், மனசை மாற்றிக்கிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்கு. மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இவன் நினச்சிட்டு இருக்கான் அழிவு வருதுன்னு சொன்னால் அழிவு வந்துட போது, ரொம்ப சந்தோஷம், போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவோன்னு சொல்லி அந்த மாதிரி பிரசங்கியா இருவேன், எல்லாம் நரகத்துக்கு போவேன் நீ போய் சந்தோஷமாக போய் சொல்லிட்டு வந்துட்டான். கடைசியில் பார்த்தா அவன் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தர் அவன் மேலே இறக்கம் காட்டுறாரு, அழிவு அனுப்பலை. இவனுக்கு ஒரே கோபம், வெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான். இவனுக்கு நிழல் கொடுக்கறதுக்கு ஒரு மரம் வந்தது பாருங்கள், அதுக்கு அடியில் உட்காந்துட்டு புலம்புறான், இப்படி பண்ணிட்டாரு, இதுதான் நம்ம நம்புறதே இல்லை, நான் அழிவு வரும்னு பிரசங்கம் பண்ண சொல்லி கடைசியில் அழிவு அனுப்பாமல் அவனை மன்னிச்சு விட்டு இந்த பொல்லாத ஜனங்க இன்றைக்கி தப்பிச்சிட்டானே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அங்கே புலம்பிக்கிட்டு இருக்கிறான். ஏன்? கர்த்தர் அவருடைய கிரியைகளை பார்த்து அவள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினார்கள் என்று தங்களுடைய கிரியையின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க உண்மையான மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்த தீங்கை செய்வன் சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கர்த்தர் மனம் மாறிட்டாரு. இன்னொரு ஒரே ஒரு வசனம், எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? தேவன் ஒரு மனுஷன் இல்லை, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் மனமே மாற மாட்டார் அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறார். அவர் மனுஷன் கிடையாது மனம் மாறுறதுக்கு. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரா, வசனித்து நிறைவேற்றாது இருப்பாரா? மனம் மாறுற கடவுள் இல்லை. எப்படி இதெல்லாம் ஒன்றா போடுறது? 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்லுது மனம் மாறிட்டாருன்னு. உண்டாக்கிட்டு மனுஷனை இவனை தொலைச்சிட்றேன், பிரயோஜனமே இல்லை, எல்லாம் கெட்டு போயிட்டானுன்றாரு. நினைவே பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு அழிவு வருதுன்னு, கடைசியில் அழிவு அனுப்பாமல் அவனை தப்பிக்க விட்டுறாரு. மனம் மாறிட்டாரு. ஆனால் எண்ணாமல் 23:19 சொல்லுது அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல இருந்தது, மனம் மாறுறவரே கிடையாது இருந்தது. எப்படி இதை நான் நம்புகிறது? ஒரு இடத்துல மாற மாட்டார்னு இருக்குது, இங்கே 2 இடத்துல பார்த்தா மாறிட்டாருன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க. என்ன நடந்தது இங்கே? ரொம்ப சுலபமாக புரிஞ்சு கொள்ளலாம், குழம்பிடக்கூடாது. இதில் என்ன நடந்தது? கர்த்தர் மனம் மாறவே இல்லை. யார் மனம் மாறினா? இந்த யோனா போய் பிரசங்கம் பண்ண இடத்துல மக்கள் தான் மனம் மாறினார்கள். கர்த்தர் மனம் மாறினதே கிடையாது. அவர் என்ன சொன்னார்? அழிவு வருது. யாருக்கு அழிவு வருது? பொல்லாதவனுக்கு, பொல்லாததையே நடப்பிச்சிட்டு இருக்கிறவனுக்கு. அப்படியே தான் நான் வாழ்வேன்னு சொல்கிறவனுக்கு அழிவு வருதுன்னாரு. அதை மாற்றிக்கிட்டாரா? பரவாயில்ல நீ பொல்லாததை பண்ணு, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னாரா? கிடையவே கிடையாது. இவன் மாறிட்டான், தன்னுடைய வழிகளை மாற்றிக்கிட்டு இனிமே அப்படி வாழ்கிறதில்லன்னு முடிவு பண்ணி வேறு விதமாக நல்ல விதமாக வாழ ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் சொல்கிறார் சரி நான் அழிவு அனுப்ப மாட்டேன்றார். அவர் மாறவே இல்லை. அவருடைய ஸ்டாண்ட்ஸ் எப்போவுமே அதுதான், அவருடைய நம்பிக்கை எப்போவுமே அதுதான்.
இந்த ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட்டாங்க எல்லாரையும் நிகரம் பண்ணுவேன்றாரு, வருத்தப்படுறாரு, व्यसனப்படுறாருன்னெலாம் சொல்லியிருக்கு, கிரீவ் பண்ணுறாருன்னெலாம் சொல்லியிருக்குது. அங்கே எங்கே மாறினார்? மாறவே இல்லையே. அவர் என்றைக்குமே பாவத்தை வெறுக்கிறவர். பாவம் செய்யும்போது அவர் அதை வெறுக்கிறாரு. பாவத்தை எப்பவும் அவர் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற பார்க்கறது இல்லை. அதைத்தான் அங்கே வெளிப்படுத்துறாரு. व्यसனப்படுறாரு, மனஸ்தாபப்படுறாருன்னா மாறவில்லைங்க. பாவத்தின் மேலே அவருடைய ரியாக்ஷன் என்றைக்குமே அதுதான். அவர் மாறவில்லை. அவர் பாவம் செய்கிறவனை பார்த்துட்டு பரவாயில்லப்பா நான் சொன்னேன், பாவம் செஞ்சா அழிவு வரும், தண்டனை வரும்னு சொன்னேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பரவாயில்ல என்ன பண்ணுறது அப்படின்னாருன்னா மாறினவர்னு சொல்லலாம். அவர் மாறலையே, व्यसனப்படுறாரு, துக்கிக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சூரியன் மறுபடியும் இதெல்லாம் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. சூரிய ஒளி வீசுகிறது, மெழுகு இருக்குது, மெழுக உருக வைக்கிறது, வேக்ஸை உருக வைக்குது சூரிய ஒளி. அதே சூரிய ஒளி களிமண்ணின் மேல் வீசும்போது களிமண்ணை இறுக வைக்கிறது. ஒன்று உருகுது, இன்னொன்று இறுகுது. இதை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா, இந்த சூரியன் ரெண்டு விதமாக நடந்துக்குதுங்க. இதை உருக வைக்குது, அதை இறுக வைக்குது. இப்படி இருக்கலாமா? எல்லாத்தையுமே இறுக வைக்கணும், அல்லது எல்லாத்தையுமே ஒரு இங்கே ஒரு மாதிரி நடந்துக்குது, அங்கே ஒரு மாதிரி நடந்துக்குது, இப்படி வித்தியாசம் காட்டலாமா? அப்படின்னா நம்ம தான் முட்டாள்னு அர்த்தம். சூரியன் என்ன வித்தியாசத்தை காட்டுச்சு? ஒரு வித்தியாசம் காட்டல. அது சூரியன் சூரியன் தான். அதனுடைய ஒளியை வீசுது, அதனுடைய வெப்பத்தை அது கொடுக்குது. எங்கே மாற்றம்? இது மெழுகு, அது களிமண். அங்கே தான் வித்தியாசம். எதன் மேல் அது சூரியன் ஒளி வீசுகிறதுங்கிறது தான் அங்கே தான் வித்தியாசம். சூரியனில் எந்த வித்தியாசமும் ஏற்படலை. அதனுடைய ஒளி, அதனுடைய வெப்பம் எல்லாம் சேம் தான், மாற்றிக்கல. சூரியன் மாறலை. இங்கே தான் மாற்றம். ஒன்று மெழுகு, இன்னொன்று களிமண். ஒரு பாவியை கொண்டாந்து கத்தருக்கு முன்னால் நிறுத்தினா கத்தர் சொல்கிறாரு, அழிவு வருது, ஜாக்கிரதை. இப்படியே தான் இருப்பேன்னா அழிவு தான் அப்படின்றாரு. அதே கத்தருக்கு முன்னால் கொண்டாந்து ஒரு மனம் திரும்பின கொண்டாந்து, ஐயோ சாரி ஆண்டவர் பண்ணிட்டேன், என்னை மன்னி, எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இரக்கம். ஒன்று மெழுகு மாதிரி, இன்னொன்று களிமண் மாதிரி. சூரியன் மாறுறதில்லை, கத்தர் மாறுறதில்லை. எங்கே மாற்றம்? இவர்களுக்குள்ள மாற்றம். நினிவேல கத்தர் மாறலைங்க, கத்தர் அப்படியே தான் இருக்கிறார். அவங்க மாறிட்டாங்க. அதனால் கத்தர் அவர் மேலே வித்தியாசமான நடவடிக்கை எடுக்கிறார். அந்த நடவடிக்கை அவருடைய பண்போடு, அவருடைய குணத்தோடு சேர்ந்தது. அவர் மாறவே இல்லை. அவருடைய குணம் எப்படியோ அப்படி தான் அவர் இருந்தார். அதன்படி தான் நடவடிக்கை எடுக்கிறாரு. பாவம் செஞ்சுக்கிட்டே பாவத்திலே தான் வாழணும்னா அழிவு தான். இல்லை நான் மனம் திரும்புகிறேன், மாற்றிக்கிறேன் அப்படின்னா வாழ்வு தான். அதுதான் அவருடைய கொள்கை. அதில் மாறவே இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தேவன் மாறாதவர் என்பதை நீங்கள் ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கணும். இதெல்லாம் வச்சு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவர் மாறுறவர் பாரு, இங்கே எப்படி எழுதியிருக்குது. நம்ம ஒரு ஆள் நிறைய கிறிஸ்தவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, நானே கேட்டிருக்கேன். அவர் சொன்னார்ல பாரு, நான் காட்டுறேன் உனக்கு பைபிளில் அப்படிம்பாங்க. ஜாக்கிரதை, கர்த்தர் மாறாதவர். இன்னொரு உதாரணம் சொல்கிறோம், நல்ல விளங்கும். காற்று அடிக்குது, காற்று வேகமாக வீசுது பாருங்கள். சைக்கிள் மெரிக்கிறீங்க நீங்கள், காற்று உங்களுக்கு எதிராக அடிக்கும்போது சைக்கிள் மெரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மெரிக்கிறீங்க கொஞ்சம் தூரம் தான் போகுது. ஏன்னா அந்த காற்று உங்களுக்கு எதிராக இருக்குது இல்லையா, அதனால் மெரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதே காற்று வீசுகிற திசையில் மெரிக்கிறவனை பாருங்கள், அவன் சந்தோஷமாக போயிட்டுருக்கிறான். ஏன்னா காற்று அவனை அப்படியே தூக்கிட்டு போகுது, தள்ளிக்கிட்டு போகுது இல்லையா. நீங்கள் சொல்ல முடியாது, பாருங்கள் காற்று அவனை ஒரு மாதிரி பண்ணுது, இவனை வேறு மாதிரி பண்ணுது, அவன் அப்படி பண்ணி இவனை எப்படி பண்ணலாமா? இல்லையே, அதே காற்று தான் அது வீசுது. இவன் மாறிக்கிட்டான், இப்படி போயிட்டு இருந்தவன் இப்படி திரும்பி போகிறான், காற்றோட போகிறான். காற்றுக்கு எதிராக போயிட்டு இருந்தோம். கர்த்தருக்கு எதிராக வாழ்ந்தால் மெரிக்கிறது ரொம்ப கஷ்டம், வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். கர்த்தர் அவர் காற்று மாதிரி அவர் வீசுகிற திசையில் போனால் பெடலிங் ரொம்ப ஈஸி, கடகடன்னு போகலாம், வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் மாறவே இல்லை, அவர் ஒரே கொள்கையை தான் உடையவராக இருக்கிறார். சிந்திக்கிறதுக்காக இந்த உதாரணங்கள் ரொம்ப முக்கியம். சரி, நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்துகிறது துரிதமாக பார்ப்போம். ஒன்று ஜெபம், இன்னொன்று ஆராதனை, இன்னொன்று நம்முடைய நடக்கை. இந்த மூணுத்துக்கும் இது ஊக்கமளிக்கிறது. தேவன் மாறாதவர் என்கிற உபதேசம் ஊக்கமளிக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், மல்கியா 3:6 சொல்லுது. அது தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் ஜெபத்தையே வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க.
ஜெபம் வந்து எப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்குது? கர்த்தரை மாற்றுகிற ஒரு பெரும் முயற்சியாக இருக்கிறது. நான் போயிருக்கிற மீட்டிங்களுக்கு சொல்லுவாங்க, உன்னுடைய கண்ணீர் போதாது. நான் என்ன நினச்சிருக்கிறேன், ஆமாம் கரெக்டாக சொன்னார் பிரசங்கியார். இன்னைக்கு போனையா கண்ணீர் போதாதுன்றாரு. என்ன பண்ணுறது, ஆம்பளையாக பிறந்துட்டோம், கண்ணீர் லேஸில் வரமாட்டேங்குது. கஷ்டப்பட்டு நாளைக்கு போய் கண்ணீர் விடுவோம் ஆண்டவர்கிட்ட. இந்த வாரம் ஒரு 2 லிட்டர் அதிகமாக விடுவோம், அது வேலை செய்தான்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த அழுகிற பார்ட்டிகளோடு நானும் சேர்ந்துருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்ணீர் விட்டு பார்த்துருக்குறேன். ஏன்னா கண்ணீரை பார்த்து கர்த்தர் எவ்வளோ கண்ணீர்னு பார்த்து, அது குடத்தில் இருக்குதா, பக்கெட்டில் இருக்குதா, பாட்டிலில் இருக்குதா, எவ்வளோ கண்ணீர் விட்டோன்னு பார்த்து கர்த்தர் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்வார்ன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அதனால் தமிழ் கிறிஸ்தவமே என்ன ஆயிடுச்சு, கண்ணீர் விடுகிற ஒரு கூட்டமாக மாறிடுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் வந்து ஒரு ஊழியக்கார மீட்டிங் வச்ச ஒரு 2000 பேர் வந்து ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க, எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு நாள் எந்திரிச்சு ஜெபம் நடத்துகிறேன், நான் ஜெபிப்போம் அப்படின்னேன். எல்லாம் கவுந்துக்கிட்டு அழுகுறாங்க. நான் சொன்னேன், ஏங்க கொஞ்சம் நாள் நிமிந்து உட்காருங்க. நான் என்ன சொன்னேன், எல்லாம் அழுவோம்னா சொன்னேன், ஜெபிப்போம் தான். யாரோ உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஜெபம்னாலே கண்ணீர், நீ கண்ணீர் விட்டினா அவர் பார்த்துருவாரு. உனக்கு வேறு ஒன்றும் தெரியலன்னா பேசாமல் கண்ணீர் விடு, கண்ணீர் விட்டுனா வேலை ஆகும், கண்ணீரை பார்த்து அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்ற. இது எங்கேயுமே நடக்காதுங்க. நீங்கள் கவர்மெண்ட்டை போய் கண்ணீர் விட்டு பாருங்கள், கோர்ட்டில் போய் கண்ணீர் விட்டு பாருங்கள். கோர்ட்டில் சட்டத்தின்படி தான். நீங்கள் கண்ணீர் விட்டதுனால ஒன்றும் பெருசாக எழுத மாட்டாங்க. உங்கள் நியாயத்தை வேணால் கவனிப்பாங்க, என்ன கண்ணீர் விடுறானே, என்ன சொல்ல வர்றான்னு. ஆனால் சட்டத்துக்கு விரோதமாக அவங்க செய்ய முடியாது, சட்டத்தின்படி தான் போக முடியும் தீர்ப்பு. கண்ணீர் ஒன்று தீர்ப்பை மாற்றிடாது இல்லையா? சில மீட்டிங்கு போயிருக்கிறேன் நான். சில சொன்னாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணாங்க, ஒன்றும் கிடைக்கல. சொல்கிறாரு, 3 நாள் உபவாசம் இருந்துப்பார். 3 நாள் உபவாசம் இருந்துட்டு வந்து சொல்கிறான், 3 நாள்லையும் ஒன்றும் கிடைக்கலங்க, 7 நாள் இருந்துப்பார். அப்பா அப்போ ஒன்றும் கிடைக்கல, 21 நாள் இருந்துப்பார். அப்போ ஒன்றும் கிடைக்கலன்னு 41 நாள் இருந்துப்பார். அது என்ன 41 நாள்? ஏன்னா ஏசு 40 நாள் இருந்தார், நீ ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாயிரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கண்ணீர், அழுகை, உபவாசம் எல்லாத்தையும் வந்து கர்த்தரை மாற்றுகிற ஒரு பெரும் முயற்சி ஆக்கிட்டாங்க. ஒரு வசனம் புரியாதனால. கர்த்தர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார், நான் கர்த்தர், நான் மாற. இதை எங்கேயாவது எழுதி பெருசாக ஓட்டுங்க வீட்டில். நான் கர்த்தர், நீ கண்ணீர் விட்டால் மாறுறேன்னு எழுதியிருக்காரா? அது நான் கர்த்தர், நீ உபவாசம் இருந்தால் மாறிடுறேன்னு எழுதியிருக்கிறாரா? உபவாசத்தையும் அப்படி தான் ஆக்கிட்டாங்க. உபவாசம் எதுக்கு? கர்த்தரை மாற்றுறதுக்கு. உபவாசம் இருந்தால் கர்த்தர் மாறிடுவார். அவர் என்னமோ செய்ய மாட்டேன்றார், ரொம்ப இறுக்கமாக இருக்கிறாரு, தரமாட்டேங்கிறாரு. விழா கொண்டன் குடா கொண்டன் வாங்கலாம், அந்த மாதிரி இருக்கிறாரு. அவரை உபவாசம் இருந்தே அவர் கையை முறிச்சு எப்படியாவது கொடுக்க வச்சிடலான்னு பார்த்து உங்கள் கை எதாவது ஆகிட போகுது. நான் ஒரு மீட்டிங் போன ஒருத்தர் சொல்கிறாரு, சிங்காசனத்தை இன்றைக்கு அசைப்போம். ஐயோ பார்த்துங்க, அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு வேதம். அது அசைக்க போகிறதே கிடையாது. நீங்கள் அசைச்சு உங்கள் கை கால் ஏதாவது ஆகிட போகுது, தனித்தனியாக வந்துடலாம். அது அசையாத சிங்காசனம், எதுவுமே அசைக்க முடியாது. இப்போ சிலர் நினைக்கிறாங்க, பத்தியா இவர் உபவாசத்துக்கெல்லாம் எதிரி, கண்ணீருக்கு எதிரி. கிடையவே கிடையாது. நம்மெல்லாம் மனிதர்கள், சில நேரத்தில் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறோம், நம்முடைய தகப்பன் மாதிரி நம்ம கண்ணீர் விடுறோம். அதை நான் தப்புன்னு சொல்லலை. உங்கள் கண்ணீரை கர்த்தர் புரிந்து கொள்கிறார், உங்கள் கஷ்டத்தை கர்த்தர் பார்க்குறாரு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ கண்ணீர்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பதில் கிடைக்கும்னு சொல்கிறேன், அந்த உபதேசத்தை தான் தப்புன்னு சொல்கிறேன். நான் கண்ணீரை வச்சு தான் பதில்ன்றது தான் நான் நம்புறதில்லை. அதே மாதிரி உபவாசத்துக்கு ஒரு எதிரின்றாங்க, கிடையாது. உபவாசம் நல்லது. உபவாசம் கர்த்தரை மாத்துறதுக்கு இல்லை, என்ன மாத்துறதுக்கு. நான் மாறணும். ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து கொஞ்சம் நேரம் பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய சித்தம் என்ன, நான் கவனம் செலுத்தினேன்னா கர்த்தருடைய சித்தம் விளங்க ஆரம்பிச்சு. இதுக்கு இன்னும் 40 நாள்லாம் இருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் இருந்தாலே வந்துடுது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை நம்ம. அதனால தான் சாப்பாட்டை கூட ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதில் கவனம் செலுத்தினோம்னா நமக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது, நோக்கங்கள் கரெக்டாகுது, அப்போ பதிலும் உண்டாகிறது. என்ன ஆச்சு, அவர் மாறல, நான் மாறிட்டேன். ஜெபம் என்கிறது என்னுடைய சித்தத்தை செய்ய வைக்கிறது கர்த்தரை அப்படிங்கிறது ஜெபம் கிடையாது. நம்ம அவரை மாற்றவே முடியும்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை மாற்றவே முடியாது, ஒரு வேளை மாற்ற முடிஞ்சால் கூட எதுக்கு மாற்றணும் அவரை?
ஏன்னா அவர் சர்வ ஞானிங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு. நான் யாரு? சர்வமும் தெரியாத ஆள், ஒன்றும் தெரியாத ஆள் நீங்களும் நானும். அவர் எல்லாம் தெரியும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஃப்யூச்சர்லாம் தெரியும் அவருக்கு, எல்லாம் தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியும், வருங்காலத்தில் எல்லாம் தெரியும். அப்போ பெஸ்ட் என்னன்னா, ஐயோ என் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தமே ஆக கடவுது. என் சித்தத்தில் போனால் எல்லாம் தாறுமாறாக போயிடும். நான் சில காரியங்களை இஷ்டப்படுறேன், நான் விரும்புகிறேன் சில காரியங்களை, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், ஏன் இஷ்டப்படி எனக்கு தாரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது முட்டாள்தனமாக வந்துடக்கூடாது. நீர் சர்வஞானி, நீர் எல்லாத்தையும் அறிஞ்சவர். 10 வருஷம் பொறுத்து நான் எங்கே இருப்பேன், என்ன பண்ணுவேன்றது அறிஞ்சவர் நீர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது. உம்முடைய சித்தம் போல நடத்தும் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல. எதுக்கு நான் அவரை மாற்றணும்? அவரை மாற்றணும்னு நினைக்கிற காட்டிலும் பெரிய முட்டாள்தனம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய ஞானியை நான் மாற்றுறதா? சர்வ ஞானம் உள்ளவரை நான் மாற்றுறதா? பேசாமல் அவரோடு சேர்ந்துக்கிறது தான் நல்லது. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல, புரியல, நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணும். நான் எங்கே போகணும், என்ன தொழில் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த ஊரில் இருக்கணும், நான் என்ன செய்வேன், வாழ்க்கையில் நான் என்ன செய்ய, எல்லாம் எனக்கு நீர் காண்பியும், என்னை நடத்தும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஜபங்க. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, எல்லாத்தையும் தெரிஞ்சவர். அவரை மாற்ற முயற்சி எடுத்திங்கன்னா அதை காட்டிலும் மோசமான ஜெபம் கிடையவே கிடையாது. அதனால தான் பெருசாக எழுதி போடுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறாதவராக இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் இல்லையா, யாக்கோபின் புத்திரருக்கு சொல்கிறாரு, யாக்கோபின் புத்திரரே நீங்கள் நிர்மூலமாக அது இருக்கிறது எதனால? நான் மாறாத கர்த்தராக இருக்கிறதுனால தான் நீங்கள் நிர்மூலமாகலைன்றார். நான் மட்டும் மாறுற ஆளாக இருந்தால் என்றைக்கும் நீங்களும் அழிஞ்சு போயிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற அக்கிரமம் அவ்வளவு, பாவம் அவ்வளவு. நான் மாறுற ஆளாக இருந்தால் என் மனசை மாற்றிக்கிட்டு உங்களை அழிச்சு போட்டிருப்பேன். நீங்கள் செய்கிற பாவத்துக்கு தண்டிச்சிருப்பேன், தண்டித்தாலும் தகும். ஆனாலும் நான் அதை பண்ணலை. ஏன்னா உங்கள் முப்பாட்டனாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டேன், உங்களை ரட்சிப்பேன், உங்களை பார்த்து கொள்ளுவேன், உங்களை காப்பேன், உங்களை வழி நடத்துவேன், உங்களை மீட்டு கொள்வேன் வாக்கு பண்ணிட்டேன். அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஜெபம் உலகம் என்ன சொல்லுது, எதுக்கே ஜெபம் பண்ணணும், அவர் கர்த்தர் மாறாதவர்ன்றீங்க, அவர் மாற போகிறதில்ல. அப்புறம் நான் எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணி நான் கேட்குறது அவர்கிட்ட பெற முடியும்? அவர் தான் மாறாதவராச்சு, அவர் மனசை நான் மாற்ற முடியாது, அதனால் ஜெபம் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், விசுவாசிகள் என்ன சொல்கிறோம், இல்லை கர்த்தர் மாறாதவர்ன்றதுனால தான் நானே ஜெபம் பண்ணுறேன். அதுதான் என்னை ஊக்குவிக்குது. ஏன்? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு தெரியுது. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னு படிச்சுட்டேன் நான். அவருடைய சித்தம் என்னன்னு விளங்குது எனக்கு. அவர் மாறாத தேவன் அவர். அதனால தான் ரொம்ப நம்பிக்கையோடு நான் கேட்க முடியுது. நான் கேட்குறதெல்லாம் எனக்கு தருவார்ன்ற நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறாருங்கிற தைரியம் எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் கேட்டதை பெற்றுக்கொள்வேன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் மாறாதவர்ங்கிறது என்னை ஜெபிக்க ஊக்குவிக்குது, ஜெபிக்க சொல்லுது, முன்னை விட இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ண சொல்லுது. ஏன்னா அவர் மாறாதவர். இருக்கிறீங்களா? கர்த்தரை நம்பாதவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் மாறாதவர், அவர்கிட்ட என்னத்தை போய் நாங்கள் எஞ்சி கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம், அவர் மாற போகிறதில்ல, நான் கேட்குறத கொடுக்க போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், தனிப்பட்ட ஒரு இடத்துல நான் என்னென்னமோ கேட்டேன், கர்த்தர் தராததுக்கு கோடி நன்றி. தந்திருந்தாருன்னா இன்றைக்கி நான் இப்படி ஆகிருக்க மாட்டேன். நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அது ஒரு கனவை வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொன்னேன். கர்த்தர் நல்ல காலம் தரல, கொஞ்சம் புத்தியை கொடுத்தாரு. பா நீ முட்டாள், கொஞ்சம் கவனி, நான் உன்னை விட பெரிய ஞானி, நான் உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறேன், உன்னை நல்லா வைக்கிறேன், நான் உன்னை வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதை ஆக்குறேன், அர்த்தம் உள்ளதை ஆக்குறேன், ஆசீர்வாதமானதை ஆக்குறேன் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பண்ணல, அவரை நம்பினேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவரை நம்பினா வெட்கப்பட்டு போவதே இல்லை. பல நேரங்களில் பயந்தேன் என்ன ஆகுமோன்னு, ஆனால் அவரை நம்பினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் விருப்பம் நிறைவேறலைங்கிறது ரொம்ப சந்தோஷம். என் விருப்பம் அற்பமான விருப்பங்கள். எங்கேயாவது ஒரு சின்ன வேலையில் கிடச்சி அண்டிக்கிட்டு இருந்தால் போதுன்னு இருந்திருப்பேன் நான். அப்படிப்பட்ட ஆள். பெரிய மோட்டிவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் எப்படிப்பட்ட திட்டங்களை மனசில் வச்சு வேலை செய்கிறாரு. அதனால் உங்களை பற்றி அப்படி தான் வச்சுருக்காரு கர்த்தர். ஏன் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுங்கிறதா நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும்.
1000 கோடி ஸ்தோத்திரம் தினந்தோறும் கர்த்தருக்கு சொல்கிறேன். நான் என் சித்தம் நிறைவேறாததுக்காக நன்றி ஆண்டவரே. தப்பு தப்பாக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கிறேன். நல்ல காலம் அதெல்லாம் தரல. தந்திருந்தா இப்போ இருக்கிறத விட ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இப்போ இருந்திருக்கிற இந்த நல்ல நிலை வந்திருக்காது. ஒன்றுமில்லாதவனாக இருந்திருப்பேன். இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்களும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன். சில வசனங்களை மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் திருப்பி வாசிப்போம். ஏன் இதை வாசிக்க விரும்புகிறேன்னா, ஜெபத்தினுடைய மேன்மை என்ன? அவர் சித்தம் வச்சிருக்கிறாரு, அவர் சித்தம்படி செய்யட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜெபத்தில் தான் பெரிய வல்லமை இருக்குது, வெற்றி இருக்குது. ஜெபம்ங்கிறது நான் விரும்புகிறதை கேட்டு பெற்றுக்கொள்கிறது இல்லை. ஜெபமே எங்கே ஆரம்பிக்குது? அவர் விரும்புகிறதை என்னுடைய விருப்பமாக முதல்ல மாற்றிக்கொள்ளுகிறேன். அப்புறம் அவர் எனக்குள்ள வச்ச அந்த விருப்பத்தின்படி நான் ஜெபிக்கிறேன். அதுதான் ஜெபம். வாசிக்கிறேன் பாருங்க. 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, இயேசு சொல்றார், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். எப்படி சொல்றாரு பாருங்க. எதை கேட்டாலும் செய்கிறேன்றாரு. அவர் நாமத்தினால் நம்ம கேட்குறோன்னா சும்மா கண்டதையும் கேட்க முடியாது. அவர் நாமத்தினால் கேட்குறோன்னா அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்போம். அதனால தான் அப்படி சொல்லியிருக்குது. அது கடைசியில் வர்ற 15ஆம் அதிகாரம் பாருங்கள், 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் கேட்குறதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? தவறான காரியங்களை கேட்க மாட்டீங்க. கேட்குறது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்ன கனி? இங்கே ஜெபத்தில் கனி கொடுக்கறத பற்றி சொல்லுது. ஜெபத்தில் ரிசல்ட்ஸ், அந்த கனியை சொல்லுது. ஜெபத்தின் பலன்கள் என்கிற கனி. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். அப்போ நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளணுன்றதில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை விட 1000 மடங்கு அவருக்கு ஆர்வம் இருக்குது. ஏன்னா அவருடைய மகிமை, அவர் மகிமைப்படணும்னு அவர் விரும்புகிறாரு. நீங்கள் கேட்டு கேட்டு ஒன்றுமே பெற்றுக்கொள்ளலைன்னா அவருக்கு மகிமை கிடையாது. அவர் வெட்கம்தான் பண்ணணும். நீங்கள் கேட்குறதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு மகிமை உண்டாகிறது. நீங்கள் அவருடைய சீஷர்களாய் இருப்பீர்கள் அப்படின்றார். அப்போ பாருங்கள் எப்படி இருக்க வேண்டியது ஜெபம். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நான் ஜெபம் சீரியஸில், இந்த தொடர் போதனையில். கேட்குறதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் எப்படி ஜெபிப்பது என்பது 100% கேட்குறதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற ஜெபம் எப்படி செய்கிறதுன்னு 16ஆம் அதிகாரம் பாருங்கள், 23ஆம் வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆச்சரியமாக இருக்குது. என்ன கேட்டாலும்ன்றாரு. என்ன கேட்டாலும்னா என்ன கேட்டாலுமா? நான் இன்னைக்கு போய் ஒரு நல்ல லம்போர்கினி கார் கேட்க போகிறேங்க. அப்படி இல்லைங்க. உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் அவசியமோ அதெல்லாம் கேட்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாக வேணுன்றதை நீங்கள் விரும்புகிறத காட்டலாம் அவர் விரும்புகிறார். உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி தரீங்க, ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிடுச்சு, சாயந்தரம் வாங்கி தரேன்றீங்க. வந்தவுடனே நினைவுபடுத்துது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பற்றியா காலையில் சொன்னது ஞாபகம் வச்சிருந்து ஐஸ்கிரீம் வேணும்னு மறுபடியும் கேட்குது. கூட்டி போய் வாங்கி கொடுக்குறீங்க, சந்தோஷமாக சாப்பிடுது பிள்ளை. உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அது சந்தோஷப்படணுன்றதுக்காக தானே நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்கு தானே சம்பாதிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி உண்டாகுது. நான் சொல்கிறேன், இதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் மகிழுகிறார். நீங்கள் கேட்குறத பெற்றுக்கொள்ளும்போது அவர் மகிழுகிறார். கடைசியாக ஒரு வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும், எல்லாம் சொல்லுங்கள், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுக்கிறார்ன்றது நம்முடைய தைரியம். கேட்கும் போதே தைரியம் வந்துடுது. எப்படி தைரியம்? எங்கேருந்து வருது தைரியம்? கேட்டால் கிடைக்குங்கிற தைரியம். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம், அதனால தான் தைரியம் வருது. அடுத்த வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால். அப்போ கேட்கும்போதே சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்குறாருன்னு தெரியும். அதை அறிஞ்சிருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவில்லை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்தோம். கேட்கும்போதே கேட்குறாருன்னு தெரியுது அவர் கேட்குறாருன்னு.
நாம் கேட்கும்போதே நம்ம ஜெபத்தை கேட்குறாரு தெரிஞ்சது. ஆகவே கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்கிற நிச்சயமும் நமக்குள்ளே உண்டாகி விடுகிறது. கர்த்தர் மாறாதவர்ன்ற அந்த ஒரு சத்தியம் ஜெபத்தையே மாற்றிடும், உங்களுடைய ஆராதனையே மாற்றிடும். கர்த்தர் எவ்வளோ பெரியவர், மாறாதவர். நான் அழிஞ்சு போகாமல், நான் நிர்மூலமாக இருக்கிறதுக்கு அவர் மாறாதவர்ங்கிறது தான் ஆதாரமாக இருக்கிறது. அவர் மாறாதவராக இருக்கிறதுனால தான் என் குற்றங்கள், என் தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்னை காப்பாற்றுகிறார், நிலைச்சு நிற்க வைக்கிறார். அப்போ ஆராதனை எப்படி ஒரு யோசித்து பாருங்கள். ஆராதனைக்கு ஊக்கமளிப்பதே அவர் மாறாதவர் என்கிறது தான். என் வாழ்க்கைக்கு அது ஊக்கமளிக்குது. என் வாழ்க்கையை நல்லா வாழணும், அவருக்காக வாழணும் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? அவர் மாறாதவர். அவருடைய வாக்குகள் மாறாதவைகள். அவர் மாறுறவர் கிடையாது. அவர் சொன்னதெல்லாம் செய்வார், அவரை நம்பலாம் அப்படின்றத வச்சு தான் என் வாழ்க்கையை அமையுது. அப்போ என் வாழ்க்கையே நான் நன்றாக வாழ ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு சொல்கிறேன், நான் இதெல்லாம் யோசித்து பாருங்கள், இது தியானியுங்கள். கர்த்தர் மாறாதவர் என்பதை தியானியுங்கள். ஆராதிக்க வரும்போது எப்படி கையை தானாக மேலே போகும்? ஏன்னா அந்த மாறாதவர்ங்கிற அறிவு கர்த்தரை ஆராதிக்க செய்யும், மகிழ செய்யும். ஜெபம் வேறு மாதிரி இருக்கும். ஜெபிக்காதவங்க கூட ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, இன்னும் அதிகமாக ஜெபிப்பீங்க. கர்த்தருக்காக முழு மூச்சோடு வாழாதவர்கள் இனி வாழ ஆரம்பிப்பீங்க. ஏன்னா கர்த்தர் மாறாதவர். எல்லாம் மாறிடும். எதுக்காக நான் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக வாழ்கிறது, இதுக்காக வாழ்கிறது தண்டம். கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை அதுதான் நிலைச்சி நிற்க போகிறது. கர்த்தருக்காக முழு மூச்சோட வாழ்வென்ற தீர்மானத்தை எடுங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எளிய சத்தியம், கர்த்தர் மாறாதவர் என்கிற இந்த சத்தியம், இதில் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் காண செய்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்களை பிரகாசமடைய செய்யுங்க தாவே. இதை பார்க்க, இதை தியானிக்க, இதை புரிந்து கொள்ள, இதை ஆழமாய் ஆராய, இதை எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவுவீராக. அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், எங்கள் ஜெபத்தை மாற்றட்டும், எங்கள் ஆராதனையை மாற்றட்டும். பாவிகளுக்கு கூட இதில் எச்சரிக்கை இருக்கிறது. பாவத்திலே தொடர்ந்தார், அழிவு தான் நிச்சயம் என்கிறதை இந்த மாறாத தேவன் நிச்சயமாய் சொல்லி இருக்கிறார். இது பாவிகளுக்கு கூட எச்சரிக்கையாக இருக்கட்டும் கர்த்தாவே. அவர்களோட மனம் திரும்பட்டும், பாவத்தை விட்டு திரும்பி தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளட்டும், தேவனிடத்தில் வரட்டும். இப்படிப்பட்ட மாற்றங்களை காண செய்வீராக. ஜெபத்தில் பெரிய ஊக்கம் உண்டாகட்டும், ஆராதனையில் பெரிய ஆர்வம் உண்டாகட்டும், கர்த்தருக்காக வாழ்கிறதில் முழு மூச்சோடு வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய வித்தியாசம் இந்த போதனையின் மூலமாக உண்டாகட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.